முன்னை வினயகல மூங்கில் கொடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்வாள் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்க மண்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைசி நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நின்பொருளை கலிதந்த செஞ்சுள் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தக கொண்டு உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவின் உள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன்மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகும் பூத்தவனே என்று போற்றிட வானன்பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பே. இந்த பாசுரமானது சுவாமி ராமானுஜ நூற்றந்தாதிலே 22ஆம் பாட்டு. 21 பாட்டுக்குள் வரையில் ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரிகள் என்ன, அவருடைய திருவிடி சம்பந்தம் பெற்றவர் சுவாமி ராமானுஜன் தெரிவித்தார். நடுவில் குறுக்கே கண்ணனுடைய அவதாரத்தை பற்றியோ கண்ணனுடைய விஷயத்தை பற்றி எடுத்திருக்கார். அது என்ன காரணம் என்றால், இதற்கு முன்னாடி 3 பாசுரங்கள், அதாவது நம்மாழ்வார் என்ன, நாதமுனிகள் என்ன, ஆளவந்தார் என்ன, இந்த 3 பேருமே கன்னடத்திலே பிராவண்யம் படைத்தவர்கள். அந்த கண்ணனிடத்திலே பிராவண்யம் படைத்தபடியாலேயே அந்த கண்ணனை ஒரு பாட்டாலே நாம் அவருடைய அனுகிரகம் பெற்றவர் சுவாமி ராமானுஜர் என்று சொல்லலாம் என்று விளைந்து கொண்டு, அப்படிப்பட்ட ராமானுஜர் மூலகும் பூத்தவனே என்று போட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தன். தீர்த்தன் தெரிவிக்கிறார், பரிசுத்தமானவன் அர்த்தம். என்ன பரிசுத்தமானவர் என்றால், இத்தனை அபச்சாரப்பட்டிருந்தாலும் அந்த பானாசுரன், அந்த பானாசுரனை பொறுத்தார் அல்லவா, அதனாலேயே தீர்த்தன். அப்படிப்பட்ட தீர்த்தனை ஏத்தமை ராமானுஜன். அந்த தீர்த்தனையே தனக்கு தாரக போஷக போக்கியமாக கொண்டுள்ள சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜர் எந்தன் சேம வைப்பே, எனக்கு வைப்பு நிதின்னு தெரிவிக்கிறார். வைப்பு நிதினா ஆபத்து காலத்துல உதவுறது மட்டுமல்ல, எப்பொழுதுமே அது இருந்தாலே ஆனந்தமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சுவாமி ராமானுஜன் தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமிழனார் 22ஆம் பாட்டு. இந்த பாட்டுடைய விஷயத்தை பதபதார்த்தம் என்ன, மணபாலமுடைய பூர்ணமான வியாக்கியானம் என்ன அனுபவிக்க பெற்றோம். வியாக்கியானம் என்றால் அவருக்கு பதபதார்த்தம் தான் வருதும், வியாக்கியானம் பூர்த்தியா சொல்ல முடியாது. அதனால அவரது அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு பிரலோகஞ்சையுடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். நாடி எடுத்துனா அன்னைக்கு முட்டாச்சு. இதுல கார்த்திகையான், கரிமுகத்தான், கனல், முக்கன்மூர்த்தி, மோடி, வெப்பு இவா எல்லாரும் கண்ணனை எதிர்த்து வந்தார். ஏன் எதிர்த்தார்கள் என்றால், அனிருத்தன ஆழ்வான், அந்த அனிருத்தன ஆழ்வானை பானாசுடைய திருக்குமாரத்தியாக இருக்கக்கூடிய உஷை அவள் காதல் கொண்டு அவளை கட்டிலோடு துவாரகையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து சோனிதபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த புறத்திலே தான் அந்த ராஜாங்கத்திலே ஒரு ஆச்சரியமான அந்த அந்தப்புறத்திலே தன்னுடைய தகப்பனாரான பானாசுரனுக்கும் தெரியாமல் குடுத்தனமே நடத்தின்னு வந்தார். இது பானாசுரனுக்கு தெரியல. அதன் பிறகு தெரிஞ்சு அவ 2 பேரையும் சிறையில் அடிச்சுட்டா. நாகபாசத்தாலே அவரை கட்டுண்டு யாரு, அனிருத்தன ஆழ்வானை மேற்கொண்டு சிறையில அடைச்சிட்டா. அடைச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் கண்ணனுக்கு தெரியப்பட மேற்கொண்டு கண்ணன் எம்பெருமான் அவர்கிட்ட கேட்டாலும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. சரின்னு படையெடுத்துட்டு மேற்கொண்டு இவனை ஜெயிச்சுட்டு அழிச்சு நம்முடைய பேரனாக இருக்கக்கூடிய அனிருத்தன ஆழ்வானை அழித்து கொண்டு போகலாம் என்ற அபிப்பத்துல வந்தார். வரும்போதுதான் இத்தனை பேர் எதிர்க்கிறார். கார்த்திகையான் சுப்பிரமணியன், முருகன் சொல்றவனோ அந்த சுப்பிரமணியன் கார்த்திகையான்,
கரிமுகத்தான் இன்னைக்கு பிரசித்தமா சொல்லிட்டு இருக்கோம். பிள்ளையார் விநாயகர்னு சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய உற்பத்தி பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன, கார்த்திகையான், கரிமுகத்தான், கனல். கனல்னா அக்னி தேவதை கனல். அடுத்து முக்கன் மூர்த்தி. முக்கன் மூர்த்தி தான் யாரு? சிவபெருமான். அதுக்கப்புறம் மோடி ஒரு ஜுரஜேவதை, துர்கான்னு பேர். மோடியும் வெப்பு ஜுரஜேவதை. இவை இத்தனை பேர் எதிர்த்து வந்த உடனே அந்த எதிர்த்து வந்தவர்களை ஜெயித்த ஒரு விஷயத்தை தான் இங்க தெரிவிக்கிறார். மூவுலகம் பூத்தவனை ஜெயித்து வந்தா எல்லாரும் முதுகிட்டு போனார்கள் என்றால் அவரவர்கள் வந்து தோற்றுவிட்டு தன்னக்காலம் தொடியக்காலம் தொண்டக்காலம் சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி முதுகிட்டு ஓடினார்கள். ஓடி சிறிது தூரம் போனதுக்கு அப்புறம் சிவபெருமான் திரும்பி அவருக்கு திரும்பி பார்த்து, என்ன இவரோட சண்டை போட்டு முடியல, வாஸ்தவம் தான், இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்முடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய பானாசுரனை ரட்சித்தாகணும்னா என்ன பண்றது? பகவானுடைய காலில் விழுந்து அவனை ஒன்றும் பண்ணிடாதன்னு பிரார்த்திக்கணும். அதற்காக திரும்பி மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட முதுகிட்டுன்னா பின்னாடி காம்பி போயாச்சு. போனதுக்கு அப்புறம் மூவுலகம் பூத்தவனே, நீயே எல்லாத்துக்கும் பராத்பரன், நீயே முழுமுதற் கடவுள் அப்படின்னு போட்டிட அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். போட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தன், அப்படிப்பட்ட பானாசுடைய பிழை பொறுத்தான், அப்படிப்பட்ட தீர்த்தன். அந்த தீர்த்தனை ஏற்றும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பின் தெரிவிக்கிறார். இதுல கார்த்திகையானுடைய விஷயத்தை பார்த்தோம். கார்த்திகை என்னென்ன? கார்த்திகை பெண்களாலே போஷிக்கப்பட்டவர் யாரு? சுப்பிரமணி என்று சொல்லக்கூடிய அருமுகன் கார்த்திகை பெண்களால கோட்டிக்கிறார். அதனால்தான் அவருக்கு கார்த்திகையான்னே பேரு. கிருத்திகா நட்சத்திர அவதாரம் பண்ணார். அது போல கார்த்திகை பெண்களாலே போஷிக்கப்பட்டார், அதனால கார்த்திகைன்னு பேரு. அதுக்கப்புறம் கரிமுகத்தான் யாரு? விநாயகர். அவர் தான் பிள்ளையார். விநாயகர் கஜமுகன்னு பேரு. அந்த கஜமுகன் கரிமுகத்தான். சரி சுவாமி, இவெல்லாம் எதிர்த்துட்டு வந்தாரான்னு சொல்லிடுங்களோ சுவாஸ்துவம். அவ சரித்திரம் எல்லாம் சொல்லணுமா? சரித்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா சொல்லித்தாகணும். பிலோகஞ்சியர் எடுத்திருக்கார். பிலோகஞ்சியர் சரித்திரத்தெல்லாம் எடுத்திருக்கார். ஏன்னா நிறைய சரித்திரங்கள் மாற்றப்படுகிறது. இல்லாத சரித்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். பகவான் ராமன் லிங்க பூஜை பண்ணதா சொல்லிட்டு இருக்கா. எங்க இருக்குன்னு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல காமிங்கோ. கம்பராமாயணத்திலே காமிக்கலாம், அல்லது வால்மீகி ராமாயணத்திலே காமிக்கலாம். எங்கேயுமே இல்லை. ஆனா இந்தந்த ராமாயணத்தில் இருக்கிற பின்னாடி எழுதப்பட்ட ராமாயணம் அப்படின்னா அவர் வால்மீகி என்ன தெரிவித்தாரோ அதற்கு மேற்கொண்டு தவறான கருத்துக்கள் சொல்லவே முடியாது. வால்மீகி பிரத்யட்சமா செவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, பிரம்மா அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. உனக்கு ராமன் நின்றாலும் நடந்தாலும் விழுந்தாலும் சிரித்தாலும் அழுதாலும் என்னென்ன உண்டு எல்லாம் உண்டுக்கு நன்றாக தெரியட்டும் அவர் அனுகிரகம் பண்றார். அந்த அனுகிரகத்தாலே பூர்ணமா 24,000 ஸ்லோகங்களை பூர்ணமா எழுதினார் வால்மீகி. அதை அடிவுத்தித்தான் இருக்கணுமே தவிர அவர் சொல்லாத ஒரு கருத்தை சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. அதனால பின்னாடி இவாள்லாம் மாற்றிட போறான்றதுக்காகவே சில கருத்துக்களை சுவாமி பிரலோகஞ்செயர் எடுத்து தெரிவிக்கிறார். கார்த்திகையான் அவர் இது மட்டும் இல்ல, இந்த விநாயகர் என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளையார் 18 புராணத்திலே அவர் கிடையாது. 18 புராணத்தை இன்னைக்கு விநாயகர் புராணம் தனியா வச்சிருக்கார். அது எங்க இருக்குன்னு தெரியல. 19வது புராணமா இருக்கலாம். புராணமே 18 தான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப நடுவுல இந்த இது வந்துட்டு சிவபெருமானுக்கும் அவருடைய மாமனாரான இருக்கக்கூடிய அந்த இவருக்கும் பார்வதியுடைய தகப்பனார் அந்த தக்ஷன் அந்த தக்ஷயாகம் பண்றார். தக்ஷயாகம் பண்ணும்போது சிவபெருமானை உல்லங்கனம் பண்ணி அவரை கூப்பிடாம அவர் அவமரியாதை பண்ணிட்டுதான் நினைச்சுட்டு அவர் சில ரிஷிகளை வைத்துக் கொண்டு தக்ஷயாகம் பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கும்போது பார்வதியும் கூப்பிடல, தன்னுடைய பெண்ணான பார்வதியும் கூப்பிடல. மேற்கொண்டு தன்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அதனுடைய என்ன மதிப்பு அந்த மதிப்பையும் கொடுக்காதபடியாலே பார்வதி போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த தக்ஷயாகத்துக்கு போகணும்னு இருக்கா. இல்ல அங்க போகாது, நீங்க போனா உனக்கு மதிப்பு கிடைக்காது,
உன்னுடைய தகப்பனாராகவே இருக்கலாம், நீ போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன உடனே இந்த பார்வதி என்ன பண்ணினான்னா தன்னுடைய கணவனையும் மீறி அங்க போனான். தட்சனுடைய யாகத்துக்கு போன உடனே அவமானப்பட்டா, மதிப்பே கிடைக்கல ஒரு துளியும். இது சிவபெருமான் சொல்லியிருக்கார் பார்வதி கிட்ட. சொன்னாலும் அவ கேட்காம என்ன பண்ணா, போயிட்டா. கைப்பிடித்த கணவனை விட்டு விட்டு தான் மட்டும் போயிட்டா. இதெல்லாம் ஒரு பாடம். ஏன்னா ஒரு பாரியா பர்த்தா எப்படி இருக்கணும்னா, இது புகுந்த வீட்டுக்கு வந்தாச்சு, பிறந்த வீட்டோடு புகுந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டால் அவன் அந்த பாரியாவானவள் நீ நேர்மையாக இருக்கக்கூடிய புகுந்து வீடா இருந்தால், இந்த நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, அப்படி யாருக்கும் எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல, நேர்மையாக இருக்கக்கூடிய பிறந்த வீடா இருந்தால் நிச்சயமா பிறந்த வீட்டுக்கு தான் அவ வந்து பூர்ணமான அந்த ஆரம்பத்தை கொடுக்கணும். அப்படி இருக்க செய்து என்னமோ தன்னுடைய தகப்பனாருங்கிற ஒரு சரீர சம்பந்தத்தை பார்த்து பர்த்தாவையும் எதிர்த்துட்டான். போனவன்னு அவமானப்பட்டு என்னென்ன அதெல்லாம் முடிஞ்சிருத்து. அதற்குள்ள சிவபெருமானே அந்த தட்ச யாகத்தை எல்லாம் துவம்சம் பண்ணியாச்சு. இவருடைய தன்னுடைய பூதகணங்களை விட்டு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. அந்த இடத்துல விநாயகர் அங்க இருக்கார். விநாயகர் அங்க இருக்கச்சு அந்த யுத்தம் ரங்கிறது இல்லையா, அந்த யுத்த ரங்கத்துல தான் விநாயகருடைய தலையை கொய்தாகிட்டு, தலை போயிடுத்து. விநாயகருக்கு தலை போயிடுத்து, தலையை வாங்கிட்டா. தலை போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சரித்திரத்தை பார்ப்போம். தலை போன உடனே தலையே இல்லாம இருக்காளுன்னு தேவர்கள்லாம் பார்த்தா, என்ன இவெல்லாம் தேவகோஷ்டி தானே, தேவர்கள்லாம் பார்த்து என்ன இந்த விநாயகர் தலையே இல்லையே என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு அவா பார்த்து ஒரு யானையுடைய தலையை கொய்து கொண்டு வந்து அந்த விநாயகருடைய தலையில வச்சுட்டா. இது நடந்த சரித்திரம். அந்த விநாயகருடைய தலையில வச்சுட்டா, யானையுடைய தலையை கொய்து கொண்டு வந்து அந்த விநாயகருடைய தலையில வச்சுட்டா. அதனால்தான் அவருக்கு கஜமுகன்னு பேரு. அதுக்கு முன்னாடி இந்த பேரு கிடையாது. அதற்கு முன்னாடி விநாயகருக்கு கஜமுகன்னு பேர் இருக்கானா கிடையாது. அந்த கஜமுகன் என்ற பேரு அப்பதான் வந்தது. இதுதான் விநாயகருக்கு தலை கொடுத்த கதை, தலை பொருந்தியதுக்கு இல்லையா, தலை பொருந்திய கதை. அந்த தினத்தில்தான் கஜானனன் இன்னு பேரு. அன்றைய தினத்தில்தான் கஜானன். அப்படி கடந்த காலத்துல அடிய சொல்லியிருக்கேன். என்னென்ன அடிய சொல்லியிருக்கேன், அங்க என்ன சொல்லியிருக்கேன் அதுதான் சொல்லியிருக்கேன். கஜானனன்னு விக்ஷக்ஷேனருடைய சேனாதிபதி ஆழ்வாருக்கு கஜானனன் பேருன்னு சொல்லியிருக்கேன். அந்த கஜானனன் வேறு, இந்த கஜானனன் வேறு. இந்த கஜானனன் தலை கொய்தபடியாலே, தேவர்களாலே ஒரு யானையுடைய தலையை கொய்து கொண்டு வந்து தலை வைத்தபடியாலே அதன் பிறகு கஜானன் பேரு. இயற்கையிலே இவருக்கு கஜானன் என்ற பேர் கிடையாது. கஜமுகன் என்றோ கஜானன் என்றோ பேர் கிடையாது. ஆனா அந்த பேர் ஏற்பட்டது இல்லையா, அன்று தொடங்கிதான் இவருக்கு என்ன இவருக்கு சொல்லிக்கிறார் கஜானன் பேரு. ஆனா இந்த கஜானன் இந்த தலையெல்லாம் நித்தியம் கிடையாது, நித்தியம் கிடையாது. ஏன்னா பகவான் தான் நித்தியம், வேற யாருமா. இது யாரு மண்டோதரி சொல்றா. மண்டோதரி என்ன சொல்கிறார், வெக்தமேது மனாசாரம், அத மண்டோதரி தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மண்டோதரி ஸ்லோகம் மண்டோதரி சத்துஸ்லோகினே இருக்கு. 4 ஸ்லோகங்கள். ராவணன் மாண்டு கடக்கச்ச மண்டோதரி வெய்யத்துக்காக வந்தார். தாரையும் அதே மாதிரிதான் பண்ணார். தாரையும் அதே மாதிரிதான் பேசினா. வெய்ய வந்த வாயாலே வாழ்த்தி சென்றாலும் தெரிவிக்கிறார். விரோதிகளால கூட புகழக்கூடிய புகழ் படைத்தவன் ராமன். விரோதி இத்தனைக்கு மண்டோதரி ராமன் தன்னுடைய பர்த்தாவை கொன்னதே ராமன் தான். இப்ப நன்ன வைசிருக்கணும் ஆழ்த்துறார். என்னன்னா, ராமா உனக்கு ஆதி என்ன, அதே போல அனாதி என்ன, மத்தியம் என்ன, இதெல்லாம் எதுவுமே மத்தியமோ ஆதியோ அந்தமோ எதுவுமே கிடையாது உனக்கு. ஏன்னா இந்த 3 பகவானுக்கு கிடையாது. பகவானுக்கு கிடையாதுன்னா ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, மத்தியமும் கிடையாது. எப்போ ஒரே அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே சர்வதிஷ்டவே நித்தியனும சேவிக்கிறோமோ. அவிகாராய விகாரமே கிடையாது. அவிகாராய சதைக ரூபாய 2 ரூபங்கள், 2 ரூபம் போட்டுக்கணும். என்ன, சரீரத்தாலும் கிடையாது, சொரூபத்தாலும் கிடையாது, ஸ்வபாவத்தாலும் கிடையாது. சொரூபத்தால விகாரம் இருக்கா கிடையாது, ஸ்வபாவத்தால விகாரம் இருக்கா கிடையாது. நமக்கு சொரூபத்தால் விகாரம் கிடையாது, ஸ்வபாவத்தால் உள்ளது. அப்படின்னா சொரூபம் என்னது, ஆத்மாவின் இயற்கையான சொரூபம். அந்த இயற்கையான சொரூபத்துக்கு விகாரம் இருக்குன்னா ஆத்மா சுருங்கும், விரியும், பெரிசாகும், சிறிதாகும், ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கும், ஞானம் குறையும், அதெல்லாம் கிடையாது. எப்பவும் ஒரே நிலையில இருக்கக்கூடியதான் ஆத்மாவுக்கு. அப்ப
அந்த சதைக ரூப ரூபாய ஆத்மா சுருங்குமோ விருங்குமோ அப்ப அதோட சொருகும் மாறுமான மாறாது. ஆனா அந்த ஆத்மா எடுத்துக்கொண்ட சரீரம் இருக்கு இல்லையா, இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு ஸ்வபாவங்கள் மாறும். இந்த ஸ்வபாவங்கள் பெருசாகும், சிறிதாகும், ஞானம் குறையும், ஞானம் அதிகமாகும், சில நேரத்தில் உடம்புக்கு சரியா போகும், சரியாம இருக்குது. ஆனா பகவானுக்கு எதுவுமே மாறாது. அதுதான் சதைக ரூப ரூபாய சாஸ்திரமே சொல்றது. அப்படி இருக்கச்சேது ஆதி என்ன, அந்தம் என்ன, மத்தியமம் என்ன, எல்லாம் உண்டு. ஆனா இவாளுக்கெல்லாம் மற்ற தேவதைக்கெல்லாம் ஆதியும் உண்டு, அந்தமும் உண்டு, மத்தியமும் உண்டு இல்லையா? அதனால இந்த தலைக்கு, எந்த தலைக்கு, விநாயகர் என்று சொல்லக்கூடிய கஜாமுகன், அவருக்கு ஆதி உண்டு, அந்தம் உண்டு. ஏன்னா அந்தம் உண்டா சுவாமின்னா ஆயிடுச்சு, பிரளயம் வந்தா எல்லாரும் கிளம்பி போய் தான் ஆகணும். பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம் எல்லாருமே கிளம்பிதானா. மகா பிரளயம் வந்துருத்துன்னு வச்சுக்கேன், யாரையும் இருக்க முடியாது. எல்லாரும் எல்லாரும் ஏகோகவை நாராயணா ஆசி நப்ரம்மா நேசானகா நேவேத்யாவா பிருத்திவின்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டு ஆகணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே இவரே இந்த விநாயகரை இந்த தலையை தொலைச்சிட்டு அங்க யுத்தத்துல தலையை வெட்டிட்டா. வெட்டினபடியா தலையை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தலை, இன்னொரு யானையுடைய தலையை கொண்டு சேர்த்தாரணும். இவருக்கு தான் கஜானன்னு பேரு. இவருக்கு என்ன பேரு? விக்ன விநாயகர்னு பேரு. நம்முடைய விக்னத்தை எல்லாம் போக்கக்கூடியவர் அப்படின்னு பேரு. ஆனா தன்னுடைய விக்னத்தை இவர் போக்கி கொள்ளலையே. தலை போயிடுத்தே. தலை போனதுக்கு அப்புறம் இவருடைய விக்னத்தை போப்பதற்கு தேவர்கள் வந்து விக்னத்தை போக்கியிருக்கா. இல்லைன்னா இவருக்கு தலையே இருக்க போறது இல்லை. இது போல ராகு கேதுக்கெல்லாம் தலை கிடையாது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தேவருக்கு வேண்டி இருக்கு இல்லையா? இவர் விக்னத்தை போக்குறான்னு தெரிவிக்கிறாள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப யானை தலை கொண்டு வந்து பொருத்தினார்கள் என்றால் அப்ப விக்னத்தை இவர் போக்குறாரா? போக்குறது. அப்ப தன் கையிலே தனக்கு உதவி கொள்ள முடியாதவர் யாரு? விநாயகர். உதவி கொள்ள முடியாதா? அப்படி விக்னத்தை போகிறார் இல்லையா? அதுதான் கார்த்திகையான் சுப்பிரமணியன். அவரும் சண்டை போட்டு அவருக்கு என்ன இத்தனை வேலை விட்டுட்டு போயிட்டார். வேலை விட்டுட்டு போயிட்டார். கண்ணனுக்கு வேல் உண்டு. கண்ணனுக்கு வேல் இருக்கா சுவாமினா? இதுதான் கார்த்திகையான் கொடுத்த வேல். அதனாலதான் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டாள் தெரிவிக்கிறா பாருங்க, அன்றி உலகம் அளந்த வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வேல் போற்றி இருக்கு இல்லையா? 6 ஷட்ரசத்தை சொல்றா. அன்றி உலகம் அளந்தா அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கண்டு குனிலா எரிந்தாய் கடல் போற்றி, குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றின்னு தெரிவிக்கிறாரு. வேல் என்னமா சுவாமி? கண்ணனுக்கு சங்கு சக்கரம் தானே இருக்கு, கதை இருக்கு, கத்தி இருக்கு, சார்ங்கம் இருக்கு. வேல் இருக்கா சுவாமினா? வேல் சுப்பிரமணியன் கொடுத்தது. அது மட்டும் இல்ல, நந்தகோபருக்கு வேல் உண்டு. முதல் பாட்டே பாருங்க, கூர்வேல் கொடுந்தொடியில் நந்தகோபன் குமரன் மார்கழி திங்கள் மதிலிறைந்த நன்னாளால் நீராட போதிவீர் போதிவினோ நேரடியே சீர்மல்கு ஆய்ப்பாடு செல்வத் திருமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன். அவர் வேல் வச்சுட்டு காரணம் தகப்பனாட்ட இருக்கிற வேல் பிள்ளைக்கு வருமானம், அதனால கண்ணன்ட்ட இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே இந்த யுத்த ரங்கத்துல விட்டுட்டு போயிட்டாருன்னு வேலை, அந்த வேலும் கண்ணனுக்கு வந்துட்டு. அதனாலதான் இந்த வேல் உண்டு. ஆக சுப்பிரன் கார்த்திகையா என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் முதுகிட்டு ஓடினார். அடுத்து கரிமுகத்தான் என்று சொல்லக்கூடிய விநாயகர் முதுகிட்டு ஓடினார். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும். கனலும் முக்கன் மூர்த்தியும். சிவபெருமாவுடைய நெற்றியிலே அக்னி இருக்கணும். அதனால அவருக்கு விருபாட்சகன் பேரு. விருபாட்சகன், விருபாட்சன், விருபாட்சன் பேரு. விருபாட்சன் அப்படின்னா சாமான்யமா 2 கண் இருக்கலாம், 4 கண் இருக்கலாம், 6 கண் இருக்கலாம், 8 கண் இருக்கலாம். ஆனா அப்பதான் கணக்கு சரியா வரும். இந்த இடத்துல முக்கண்ணன்னு பேரு. முக்கண்ணன்னா குறுக்க 3வது கண் வந்தாலே கொஞ்சம் அதுதான் விருபாட்சன். விருபாட்சன் அதனாலே பேரு. எதுக்குன்னா அப்படிப்பட்ட 3 கண்ணு இருக்கக்கூடிய சிவபெருமான். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும். அப்ப 3 கண் இருக்கு இல்லையா? அதனால்தான் அவருக்கு விருபாட்சன் பேரு. கனல், கனல்னா அக்னி. அக்னியை சொல்லலாம். அக்னி என்னன்னா அல்லது சேர்த்துன்னு சொல்லலாம். கனலும் கமா முக்கன் மூர்த்தி 2ஆ பிரிச்சுக்கலாம். நல்லா பாத்துங்க. இந்த விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுதான் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சரித்திர பாகம் தெரிஞ்சுக்காம சிலதெல்லாம் ஒரு தவறான கருத்து கண்ணோட்டா, அதுவும் இன்னைக்கு பிரசித்தமா இருக்கக்கூடிய சில பத்திரிகையிலே தப்பு தப்பா எழுதுறான். அதுக்கு பிரமாணமே கிடையாது. பிரமாணமே இல்லாம நமக்கு ஒண்ணு புராணத்தை அடியொத்தியாக எழுதணும், அல்லது சாஸ்திரத்தை அடியொட்டியாக எழுதணும், அல்லது
வால்மீகி ராம இதிகாசங்களை அடிகொத்தியாக எழுதணும். ரெண்டுமே இல்லாம தன்னெஞ்சில் தோத்தினதையே சொல்லி நான் இந்த இடத்துல படிச்சிருக்கேன், நான் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன், எந்த யூனிவர்சிட்டியில பகவான் என்கிற யூனிவர்சிட்டியில படிச்சாதான் உண்டே தவிர நான் இங்க படிச்சிருக்கேன் அங்க படிச்சிருக்கேன் அங்க படிச்சேன்னா அது வசதியான ஒருத்தர் கண்டுபிடிச்சது தானே. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதனால அது பிரயோஜனமே இல்லை. ஆக கார்த்திகையானம் கரிமுகத்தானம் கனலும் முக்கன் மூர்த்தியம், கனல்னா அக்னி, முக்கன் மூர்த்தினா சிவபெருமான். ரெண்டையும் சேர்த்துன்னு சொல்லலாம் தனியாவும் சொல்லலாம். சேர்த்து பார்க்கச்சே கனலும் முக்கன் மூர்த்தினா அக்னியோடு கூடியிருக்கக்கூடிய சிவபெருமான், மூன்றாவது கண் அவருக்கு இருக்கணும், அதனால அக்னியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சிவபெருமான்னு சொல்லலாம். இல்ல சுவாமி கனல் தனியா முக்கன் மூர்த்தி தனியா அப்படின்னு கனல்னா அக்னி, அப்ப அக்னி தேவதை ஒரு தனியா இருக்கா, அதே போல முக்கன் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் தனியா இருக்கான்னு வச்சுக்கலாம், ரெண்டுமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கடலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும். மோடின்னா எத்தியம் நினைக்காதுங்க, மோடினா துர்கைன்னு பேரு, துர்கைக்கு மோடின்னு பேரு, மோடினா துர்கை. அப்ப இது இங்க விஷ்ணு புராணத்துல எங்களாழ்வார் எடுத்திருக்கார், என்ன தெரியுமா பேர் எடுத்திருக்கார், கோடரின்னு பேர் எடுத்திருக்கார். விஷ்ணு புராணத்தை எங்களாழ்வார்னு திருவள்ளரை திவிதேசம், அந்த திவிதேசம் எங்களாழ்வாருடைய அவதாரம். அதுல தெரிவிக்கிறார், விஷ்ணு புராணக்காரர் தெரிவிக்கிறார் கோடரி அப்படின்னு எழுதி வச்சுக்கார். அப்ப என்னன்னா துர்கைக்கு கோடரின்னு பேரு. என்ன பண்ணா பானாசுரனை நோக்கி சக்கராயுதத்தை பயன்படுத்துறதுக்காக சித்தமாயிட்டான் கண்ணன். இனி இவாளை விட்டு வச்சா பிரயோஜனம் இல்லை, நம்முடைய அனுருத்த ஆழ்வான் பேரனை ஒழுங்கா கொடுக்க மாட்டா, அதனால இவளை விட்டு வச்ச பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சக்கராயுத கையில் எடுத்துனா சித்தமா இருக்கான். சித்தமா இருக்கச்சு அப்ப கோடரிங்கிற துர்கை இருக்கு இல்லையா, கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ, கோடரிங்கிற துர்கை. ஏன் இந்த சரித்திரம்னா சொல்லிட்டு இருக்கேன்னா, தவறான சரித்திரங்கள் நிறைய கற்பனை வடிவத்துல நிறைய வந்திருக்கு, அதைத்தான் ஜனங்க நம்புறா. அது புராணத்துல இருக்கான்னு பார்க்கணும், இல்ல என்னவா சொல்ல முடியும். இதுக்கு சொல்ல வந்தா கோடரி, கோடரி என்று சொல்ல துர்கை. அந்த துர்கை என்ன பண்ணினா சக்கராயுதத்தை கையில எடுத்து அந்த பானாசுரனை கொல்றதுக்காக எடுத்துட்டு இருக்கச்சே அந்த துர்கை நக்னையாக வந்தா, ஒட்டு துணி இல்லாம தன்னுடைய சரீரத்துல துணியே இல்லாம அந்த துர்கை வந்து கண்ணன் முன்னாடி வந்து நின்றுட்டா. கண்ணன் முன்னாடி வந்து நின்னுட்டா, நின்ன உடனே அவரை பார்க்கவே படாது. துர்கை அப்படிப்பட்ட துர்கையை பார்க்கலாமா, பார்க்க, ஏன்னா சரீரத்துல துணியே இல்லாம, இன்னும் கேட்டா குளிக்கச்சே கூட துணி இல்லாம குளிக்கப்படாது, அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும். இல்லையே சுவாமி நாங்க பாத்ரூம்ல தானே குளிக்கிறோம், எங்க குளிச்சாலும் சரி துணி இல்லாம இருக்கவே கூடாது, ஒரு துணி இருந்துட்டு தான் குளிச்சுட்டு இருக்கணும். இதுக்கு அப்படி இருக்கச்சே துணியே இல்லாம கண்ணன் முன்னாடி வந்து நின்றுட்டா, கண்ணன் கண்ணை மூடிட்டான். ஓ இது என்னது இவள் இப்படி வந்து இருக்கா, துர்கையின் பேரு அவளுக்கு தான் மோடி, துர்கையின் பேரு. அப்ப துணி எல்லாம் வந்து நின்னா நொந்து வந்து, அப்ப என்ன அதனால்தான் 2 கையை விட்டு வச்சிருக்கான். பானாசுரனுக்கு 1000 திருக்கைகள், 1000 கைகள்ல 998 கைகளை வெட்டிட்டான் கண்ணன், மிச்சம் 2 கைகளை விட்டு வச்சிருக்கான். ஏன் விட்டு வச்சான்னா இவ இந்த மாதிரி நக்னையா வந்துட்டாலனோ, துணி இல்லாம வந்திருக்காளனோ, அப்ப இதற்காக விட்டு வச்ச. ஈரஞ்சூறு அப்படின்னு தெரிவிக்கிற ஆழ்வார், ஈரஞ்சூறு, ஈரஞ்சூர்னா 1000 கைகள் தெரிவிக்கிறாள் இல்லையா. அப்ப நக்னையா முன்னாடி வந்தா இல்லையா, உடனே கண்ணன் 2 சாபம் இட்டான் அவளுக்கு. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவா ஏன் தேவதாந்திர பதினம் கூடாதுன்றதுக்கு இதுதான் பிரதான காரணம். 2 சாபம் இடுறான். அந்த துர்கையை பார்த்து நக்னையா வந்து நின்னாலும் கண்ணனுடைய தன்னுடைய கண்ணை மூடிண்டான். ஒருத்தர் முன்னாடி யாரோ ஒரு பெண் வந்து நம்ம முன்னாடி துணியே இல்லாம வந்து நான் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வந்து நின்றுட்டா. நின்ன உடனே அவ உடனே 2 கண்ணையை மூடி. அப்ப சாபம் இடுறான் கண்ணன். முதல் சாபம் என்னன்னா, இனி உனக்கு ஆடை இல்லாம இருக்க கடவது, இனி உனக்கு ஆடை இல்லாம இருக்க கடவது அப்படின்னு முதல் சாபம் விடுறா துர்கைக்கும் காளிக்கும். 2வது சாபம் என்ன தெரியுமா, இதுதான் நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். 2வது சாபம் என்னன்னா, 12 ஆண்டுகள் பிரயத்தனப்பட்டு கிருஷ்ண பக்தி ஒருத்தர் சம்பாதிச்சு வச்சுருக்கான்னு வச்சுக்கோ. 12 ஆண்டுகள் கிருஷ்ண பக்தியை ஒருத்தர் சம்பாதிச்சு வச்சிருந்தா பிரயத்தனப்பட்டு உன்னை பார்த்த உடனே அந்த 12 ஆண்டுகள் பக்தி தொலைய கடவுது 2வது சாபம். யார பார்த்தா, அந்த தேவதாந்திரங்களை பார்த்தா 12 ஆண்டுகள் கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சு வச்சுருக்கோம் வச்சுக்கீங்க. அந்த 12 ஆண்டுகள் கிருஷ்ண பக்தி ஒரே ஒரு நிமிஷம் அந்த தேவதையை பார்த்தா கிருஷ்ண பக்தி பூர்ணமா போயிடும்.
இது யாருடைய சாபம்? கண்ணனுடைய சாபம். அவன் நக்னையா வந்து நின்னபடியாலே என்ன பண்ணிருக்கான். அதனாதான் சரி சுவாமி, அப்பன்னா நம்ம வழியில யாராவது போயிட்டு இருக்கா, போயிட்டு இருக்க சேவிக்கலாமா கூடாதா கேவிக்கலாமா? சுவாமி 12 வருஷம் சேர்த்து வைக்கக்கூடிய கிருஷ்ணன், இது கிருஷ்ண பக்தியே இல்ல, ரொம்ப சிரமப்பட்டு 12 வருஷம் சேர்த்து வச்சேன். அந்த கிருஷ்ண பக்தியை கஷ்டப்படுதுன்னா நான் ஏன் போவதில்லைன்னா இதான் ஏன்னா வையனும் வாழ்த்தணும் என்பதெல்லாம் கிடையாது. நம்ம ஏன் தேவதாந்திர வையரும் வாழ்த்தணும் எல்லாம் கிடையாது. அவ காரியம் அவளுக்கு, நம்ம காரியம் நமக்கு. ஏன்னா கிருஷ்ணனுடைய சாபம் இருக்கு. பார்த்தாச்சுன்னா நாம போகிறோம்னா எங்க சரி சுவாமி எங்களுக்கெல்லாம் திடசித்தம் இருக்கு சுவாமி, எங்களுக்கெல்லாம் திடசித்தம் இருக்குன்னா இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்க, எல்லாவற்றுக்கும் பரமாத்மா அந்தராத்மாவா இருக்கான். இருந்தாலும் நாம யாருன்னு சொன்னா கூட இந்த இடத்துல நமக்கு ஏன் அங்க போகிறது இல்லைன்னா கிருஷ்ண சாபம் இருக்கு. கிருஷ்ண சாபம் அந்த கண் பார்வை பட்டாலே போயிடுத்து. 12 வருஷ பக்தி எனக்கு போயிடுறது. பிரியத்துக்காக 12x6 போட்டு வச்சுக்க, 12x6 அத்தனை வருஷம் தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்பனா 72 வருஷங்கள் இருக்கு. சில பேர் இருப்பா, சில பேர் வந்து 84 வருஷங்கள் இருப்பா. 12 வருஷம் 12 வருஷம் இருந்ததுன்னா எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. அப்ப 6 தடவை பார்த்தாச்சுன்னா நான் என்னுடைய வாழ்க்கை பூர்த்தியான நான் சம்பாதித்து வைத்து இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி தொலைஞ்சே போயிடும். எதனால போறது? கிருஷ்ண சாபத்தால போறது. அந்த மோடி என்று சொல்லக்கூடிய துர்கா அந்த காளி என்ன பண்ணா, நக்னையா வந்து அபாரமான கோபம் ஏற்பட அந்த கோபத்தாலே 2 விதமான சாபத்தை கொடுக்கிறார். ஒண்ணு, உனக்கு ஆடை இல்லாம இருக்க கடவுது. 2வது, நீர் உன்னுடைய பார்வை யார் மேல படுறதோ அவர் கிருஷ்ண பக்தி சம்பாதித்து வச்சிருந்தா அந்த கிருஷ்ண பக்தியானது 12 வருஷ கிருஷ்ண பக்தி போயிடும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதனால்தான் பூர்வாச்சாரியர் யாருமே எதற்காக தேவதாந்திர பஜனத்தும் கூடாது, தேவதாந்திர சம்பந்தம் வேண்டாம் வேண்டாம் எதுக்காக சொல்ற? அவளுக்கு என்ன விரோதமா, என்ன பங்காளி சண்டையான ஒண்ணும் கிடையாது. ஏன் கூடாதுன்னா கிருஷ்ண சாபம். கிருஷ்ணன் இவாளுக்கு அவளுக்கு எந்த விதத்திலுமே எந்த விதமானதும் கிடையாது. இப்ப நிறைய பேர் அது என்னமா சுவாமி நாங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லையே, நாங்கெல்லாம் இங்கேயும் போறோம் அங்கேயும் போறோம் அங்கேயும், நீங்கெல்லாம் வந்து பாகுபாடு பார்க்கிறேன். குறுகிய மனப்பான்மை, எந்த குறுகிய மனப்பாடும் கிடையாது, எந்த குறுகிய மனப்பாடும் கிடையாது. பகவான் கண்ணனுடைய சாபம், அந்த சாபத்துக்கு நம்ம ஆளாப்படாது. அவ சொன்னது என்ன, அந்த தேவதையை சேவித்தாயானால் 12 வருஷங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி தொலைகிறது. சுவாமி 12 வருஷம்குள்ள வாழ்க்கை பூர்த்தியா கிருஷ்ண பக்தியே எனக்கு இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு துளி இருக்குன்னா அதையும் தொலைக்கணுமா சுவாமி? வேண்டாம் சுவாமி, எனக்கு இருக்கிற பக்தியா அப்படி இருக்கட்டும்னு நினைக்கிறோமோ. அதனால்தான் அதை பண்றது கிடையாது. ஏன்னா சரி சுவாமி, பூர்வாச்சாரிகள் நிறைய வைராக்கியம் உண்டு சுவாமி, வைராக்கியம் இருக்கு. அவெல்லாம் எதுக்காக பண்ணணும்னா வைராக்கியம் உண்டு, ஆனா சாபம் இருக்கு. பூர்வாச்சாரிகள் இதெல்லாம் தாண்டி தேவதாந்திரங்கள் அப்படின்னு அவள் ஒன்றும் பண்ணவாத இல்லையா? இவெல்லாம் தாண்டினவாதன வரலாம். இப்ப நாமெல்லாம் அப்படி கிடையாது. பூர்வாச்சாரங்களை தாண்டினாதனா இருந்தாலும் ஏன் பயப்படுறா? எதுக்காக பயப்படுறான்னா புரியத்துக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாரும் அடியனை தவறா நினைக்க வேண்டாம். இங்க என்ன எழுதி இருக்கோ அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நல்லா புரிஞ்சுங்கோ, இது நேர்மையா கேட்கணும். நடுநிலைமையாளர்களா கேட்டா தான் இதோடைய அர்த்தம் புரியும். இதுல சாஸ்திரம் இதுதான் சொல்லியிருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பராசர பட்டர்ன்னு பெரியவர், கூரத்தாழ்வாடிய திருக்குமாரன், அவர் ஒரு தடவை சீரங்கவாதி வீசிவாதியில போயிட்டு இருந்தார். போயின்று கட்சி ஏதோ ஒரு தேவதாந்திர சம்பந்தம் இருக்கக்கூடிய கருப்பு வேஷ்டி அப்படி போயிட்டே இருந்தது. இவர் மேல பட்டு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. பட்டுதான் தெரியல, ஒரு சந்தேகம் இவர் மேல பட்டு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேகம் வந்த உடனே என்ன எடுத்து நேர தாயார்ட்ட வந்தார். தாயார் கூரத்தாண்டாள்னு பேரு. இந்த மாதிரி தேவதாந்திர சம்பந்தம் பட்டு இருக்குமோ அப்படின்னு சந்தேகம். ஓ இது மகா பாபம். அவ சொல்றா, இவருடைய திருத்தாயார், ஓ இது மகா பாவமா இருக்கே, இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணுமே, இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணுமேன்னு கேட்கிறார். யாரு? பராசர பட்டருடைய திருத்தாயார் கூரத்தாண்டாள்னு பேரு. கூரத்தாழ்வாருடைய தர்மபத்தினி கூரத்தாண்டாள். அவ சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி இதுக்குதான் பிராயச்சித்தம் பண்ணணும். என்ன பிராயச்சித்தம் தாயே நீரே சொல்லணும். என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை, அதுக்கு பிராயச்சித்தம் சொல்றா பாருங்க. சம்பிரதாயம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன, பிராமணர் அல்லாத ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்தால் இதுக்கு பிராயச்சித்தன்ட்டார். ஸ்ரீபாத தீர்த்தம்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்,
ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அவருடைய திருவடி இருக்கணும். அந்த திருவடியை அலம்பி அந்த அந்த அலம்பின தீர்த்தத்தை ஸ்வீகரித்தால் இதுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம்னு பேரு. ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு சொல்றோமோ. ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் அந்தந்த ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவரவருடைய சிஷ்யர்கள் எடுத்துக்கிறாரு. அதே போல இங்க ஸ்ரீபாத தீர்த்தம் யாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம்? பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சொல்லல. ஆச்சாரிய புருஷனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சொல்லல. பிராமணர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சொல்லல. பிராமணர் அல்லாத ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் யார் சுவாமி கொடுப்பா? யார் கொடுப்பா அதுக்கு? ஏன்னா இவரோ பராசர் பட்ட சாமானியப்பட்டவரா? சடாசனம் இட்டவர்னு பேரு. அது மட்டும் இல்ல, 4 ஆசனங்கள் இட்டவர். அது மட்டும் இல்ல, அவருக்கு இருக்கிற வைபவம் நாமே அவர் என்று சொல்லக்கூடிய வைபவம் சுவாமி ராமானுஜர் தெரிவிக்கிறார். நாம் வேறல்ல, அவர் வேறல்ல, அவரே நாம் அப்படின்னு தன்னுடைய சிஷ்யார்கிட்ட சொல்லி இருக்கணும்னா எத்தனை வைபவம் பராசர பட்டர் இருக்கணும். அவருக்கு யார் ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுப்பாளா? சுவாமி அவரை பார்த்தாலே அங்க இருக்காருன்னா இங்க இருந்தே கீழே விழுந்து சேவிச்சுன்னு போகக்கூடிய யுக்தி படைத்தவர்கள் எல்லாரும் அப்படி இருக்கச்சே, அது ஒண்ணு பிராமணர் அல்லாத ஸ்ரீபாத தீர்த்தம். அது என்ன சுவாமி பிராமணர் அல்லாத ஸ்ரீபாத தீர்த்தம்? பிராமணர் இருந்தா கொடுக்கப்படாதான்னா கொஞ்சம் அகங்காரம் கலந்து இருக்குன்னு அர்த்தம். பிராமணனா இருந்தாலே என்னன்னா கூடவே கொஞ்சம் அகங்காரம் இருக்கும். அந்த அகங்காரமும் ஒரு துளி இல்லாம இருக்கக்கூடியதுன்னா பிராமணன் அல்லாதவர்களுக்கு அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அப்பதான் இதுக்கு பிராயச்சித்தன்னார். கேட்கறா உடனே தாயார்ட்ட, தாயார் யார் கொடுப்பா எனக்கு? நானோ இப்படி இப்படி இந்த குரத்தாழ்வாடைய அனுகிரகத்தாலே எம்பாவுடைய அனுகிரகத்தாலே இவ்வளவு பெரியவனா நான் வளர்ந்துட்டேன். பெரியவனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பாருங்க, மூர்த்தியில கீர்த்தியில் பெரியவர். அப்படி வந்துட்டேன், எனக்கு யாரு கொடுப்பான்னா அப்ப தாயார் சொல்ற, ஆடுற மாட்டை ஆடுதான் கிடக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்சு. ஒரு அப்படின்னா மாடு கறக்கணும்னா எப்படி கறக்கிறது? அந்த பாடு காலால எட்டு உதைக்கிறதுனா எப்படி கறக்கணுமோ அந்த கறக்கணுமானோ அதுவும் மாடு வந்துட்டு போன்ற. யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பயின்று இருக்கானா, ஸ்ரீபாதன் தாங்கி, பிராமணர் அல்லாத ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருத்தர் ஸ்ரீபாத தாங்கியா இருக்காரு. அவர் வீதியாறு பயின்று இருக்காரு. அதோ உங்களுடைய மாடு வந்துடுத்து போய் பால் கறந்து கொள்ளுனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் கறந்து கொள்ளுனா என்ன அர்த்தம்னா தெரிவிக்கிறா பாருங்க. அப்படிப்பட்ட பாலை கறந்துக்கோ அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப அந்த பாலை கறந்துக்கோனா அங்கிட்டு போய் கேட்கிறாரு. அந்த ஸ்ரீ யார்கிட்ட? அந்த சுவாமிகிட்ட போய் கேட்கிறாரு. கேட்கறச்சே அந்த சுவாமி கொடுக்கணுமோன்னு அவர் ஓடுறாரு, ஓடின்னு இருக்காரு. சுவாமி என்ன சுவாமி தேவராணி என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கேட்டு கேள், தேவரையருடைய ஸ்ரீபாத ஸ்வீகரத்துக்கு நான் இருக்கச்சே என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கேட்டு இருக்கல, இது நியாயமே இல்லை அப்படி ஓடின்னு இருக்காரு. அவரை பிடிச்சு விஷயத்தை சொல்லி மேற்கொண்டு அவருக்கு எல்லாத்தையும் புரிய வைத்து அவருடைய ஸ்ரீபாதத்தை தீர்த்து வாங்கி கொண்டு பிராயச்சித்தத்தை சேர்த்து கொண்டு அதுக்குண்டான தோஷத்தை விட்டாருன்னு தெரியுது. சரித்திரம் சொல்றது, குரு பரம்பா சொல்றது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, எதற்காக தேவதாந்திர சம்பந்தம் கூடாது கூட கிருஷ்ண சாபம், கிருஷ்ண சாபம் தெரிவிக்கிறாரையா? அப்படிப்பட்ட கிருஷ்ண சாபம் கூடாதுன்றது ஸ்ரீபாதத்தை வாங்கிறாருன்னா அப்ப சரி சுவாமி பராசர பற்ற பயமா? பராசர பற்ற பயமா? அல்லது அந்த யாரோ ஒரு தேவதாந்திர சம்பந்தம் இருக்கக்கூடியவுடைய அவருடைய வேஷ்டி தூசிப்பட்டா இவரால் தாங்க முடியாது அப்படின்னு அர்த்தமானா எல்லாம் இருக்கு சுவாமி. கிருஷ்ண சாபம், கிருஷ்ண சாபத்துக்கு அருகில் நாம் செய்யக்கூடாது வந்துட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அந்த சிரமப்பட்டு தான் தேரணும், வேற வழி கிடையாது. ஏன்னா ஆக சாத்விக இடத்துல பார்த்தா லஜ்ஜைப்படக்கூடிய தாபத்தை பெற்றிருக்கக்கூடிய காளி என்று இந்த பெரியவாச்சாருடைய வியாக்கியானத்தை எடுக்கிறார். அந்த துர்கையோ காளியை பார்த்தா லஜ்ஜப்படணுமா, அந்த மாதிரி லஜ்ஜப்படக்கூடிய நிலையை தெரிவிக்கிறது. திருவிருத்தத்துடைய வியாக்கியானத்தை எடுத்திருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா திருச்சந்த விருத்தம், திருச்சந்த விருத்த வியாக்கியானத்தை இது எடுத்திருக்காருன்னு. அப்ப சத்துவகுணம் வரணும் என்றாலே தப்பி தவிரி இவர்கள் முகத்துல முழிக்கவே கூடாது. தேவதாந்திர சம்பந்தம் இருந்தாலே, ஏன்னா கிருஷ்ண சாபம் என்ன பண்ணுன்னு தெரியாது. அதனால்தான் தெரியுதா. அப்ப அத்தனை வருஷம் நம்ம அங்கு 12 வருஷங்கள் நான் கிருஷ்ண பக்தி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அந்த தேவதாந்திரத்தை முகத்தை பார்த்த உடனே எனக்கு அந்த கிருஷ்ண பக்தியே போகும்னா சுவாமி எதுக்கு சுவாமி நம்மளோட அப்பாவால பார்த்தா அப்படி முகத்தை திரும்பிட்டு நேரா வந்துட வேண்டியதான். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்காக அவளை வெய்யனுன்ற அவசியம். நாட்டினான் தெய்வமெங்கம் நல்லத ஒரு அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்புவன் சொல்லி, அதனால
அவளே நாட்டி இருக்கா, அவளும் இது ஒரு தேவதை தான். அவளுக்கும் அடுத்த ஜென்மால நாமே போன ஜென்மால அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி யாரையும் வெய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த பக்கம் போகாம இருப்பது நல்லதுன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப சேர்த்து வைக்கக்கூடிய பக்தி கொஞ்சமாவது இருக்கணுமோனோ. அதை தொலைச்சாச்சுன்னா மறுபடியும் எங்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதனால வேண்டாம் தான். இவர்கள் என்னன்னா சாபம் பெற்றவர்கள். மோடி என்று தெய்வத்தை சொல்றாருன்னா மோடியும் துர்க்கையும். மோடியும் இந்த துர்க்கை வேறு, இன்னொன்னு துர்கை இதெல்லாம் பாருங்க. அப்பனா துர்க்கைக்கெல்லாம் இதான சுவாமினா, இந்த துர்கை வேறு, இன்னொரு துர்கை வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த துர்கை வேறு, இன்னொரு துர்கை வேறு. அப்ப ரெண்டு துர்கை, ரெண்டு விதமான துர்கை உண்டு. ஏன்னா கண்ணன் யோகமாயான்னு ஒரு துர்கைக்கு பெயர் வச்சிருக்காரு. அந்த துர்கை அன்றி இது, அந்த துர்கை எல்லாம் இது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. யோகமாயான்னு பேர் கொடுத்திருக்காரு. எப்படி பேர் கொடுத்தாரு அந்த சரித்திரம் சொல்லிடுறேன். அந்த துர்கை வேறு, இந்த துர்கை வேறு. ஏன்னா கண்ணன் யோகமாயான்னு ஒரு துர்கை கொடுத்திருக்கா இல்லையா? அந்த துர்கைனா இந்த துர்கை தான் ஊர்கோடில் நம்மால் காண முடியாத துர்கை. இதைத்தான் நம்ம பார்க்கப்படாது. ஊர்கோடில் அங்கங்க இருக்குமோ அதை பார்க்கப்படாது. ஆனா நம்முடைய தேவஸ்தானத்திலேயே இது இருக்கும். விஷ்ணு துர்கைன்னு அங்கங்க நீங்க பார்த்திருப்பேன். இந்த விஷ்ணு கோயில்ல விஷ்ணு துர்கைன்னு அங்கே பார்த்திருப்பேன். அந்த அளவு கண்ணனுக்கு யோகமாயா துர்கைன்னு பேரு. அந்த யோகமாயா துர்கை ஊர்காவலில் இருக்கும் துர்கையை கண்டிப்பா நம்ம பார்க்கப்படாது. ஊர்காவல் இருக்கக்கூடிய துர்கை கண்காப்பட. ஆனா திருக்கோவலூர்னு ஒரு இருக்கு. திருக்கோளூர் எங்க இருக்கு தெரியுமா? விழுப்புரத்துக்கு பக்கத்துல திருக்கோளூர். மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மன்னகமும் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஓர் ஆளின் மேல் ஓர் இளந்தரில் கண்வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சானீர் வளம் சுரக்கும் பெண்ணை தன்பால் தூயனார் மறையாளர் சோமுச் செய்ய தெஞ்சாலி விளவையில் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனில் கண்டேன் நான் என்று அசைமபாசனம் திருவெங்கையாளர் பெரிய திருவாசனம். அதை திருக்கோளூர் பூங்கோவலூர் தொழுதும்போது நெஞ்சேன்னு திருநெடுந்தாள் தெரிவிக்கிறார். வற்புடைய வரை நெடுந்தோல் மன்னர் மால வடிவாழ மடிவேந்து உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேலுய்த்த வெயில் முதலா வென்றானோர் விந்தம்மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட. இந்த கற்புடைய மடக்கண்ணின்னு அங்க இருக்கக்கூடிய துர்கைக்கு பேரு. கற்புடைய மடக்கண்ணின்னு பேரு அந்த துர்கைக்கு பேரு. அந்த துர்கையை செவிக்கலாம், அதுவே செவிக்கலாம். அங்க இருக்காங்க துர்கை, அது யோகமாயா துர்கைன்னு பேரு. இது என்ன யோகமாயான்னா கண்ணனுடைய அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி இந்த சரித்திரம் சேர்த்து சொல்லிடுறேன். ஆனா அதெல்லாம் அந்த வியாக்கியானத்துல கிடையாது. அந்த கண்ணனுடைய அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த யோகமாய தான் ஒரு சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து அந்த யோகமாய வர சொல்லி நீர் என்ன பண்றீர்? 7வது கர்ப்பம் பலராமன். அந்த பலராமன் முதல்ல தேவகி வயிற்றுலதான் இருந்தார். அங்கிருந்து அதை நன்னா இழுத்து, அதான் அது சங்கர்ஷணம் பண்றது. இழுப்பதுன்னா சங்கர்ஷணம். அந்த சங்கர்ஷணம் பண்ணி இழுத்து அதை கொண்டு போய் ரோகிணி கர்ப்பத்துல அங்க கோகுலத்துல இருக்கிற ரோகிணி குளத்துல கொண்டு போய் வச்சுடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப 7வது கர்ப்ப குழந்தை எங்கன்னு கேட்டா கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அது ஒரு காரியம் பண்ண சொன்னார் கண்ணன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இந்த துர்கையே யார்? இந்த யோகமாயா. அந்த யோகமாயையே நீ யாருடைய வயிற்றுல பிறக்கணுமா? யசோதையோட வயிற்றுல நீ இருக்கணும். நீ பிறந்ததுக்கு அப்புறம் நான் அங்க வந்துருவேன். இங்க தேவகியுடைய வயிற்றுல நான் பிறந்ததுக்கு அப்புறம் இவ அஷ்டமியில பிறக்கிறா, அவ நவமியில பிறக்கிறா. கண்ணன் பிறந்தது அஷ்டமியில, யோகமாயா அவதாரம் பண்ணது நவமியில. நான் பிறந்து அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து வசுதேவன் கொண்டு வந்து இங்க வச்சுடுவார். வச்சதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துன்னு நினைச்சிட்டு கம்சன் வாங்கிட்ட உடனே உன்னையும் ஒவ்வொருத்தரை கொல்லுவா போல 7 குழந்தை 6 குழந்தைய கொண்டானோ அந்த கொல்றா போல உன்னையும் கொல்ல வந்த உடனே நீ யோக பிரபாவத்தால மேல அவன் கையில இருந்து மேல போயிட்டு, மூடனே நீ என்ன உனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? 8வது கர்ப்பமா உன்னை கொல்றதுக்காக கோகுலத்துல பறந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. நீ போய் அங்க போய் கொன்னு சொல்லிட்டு நீ கிளம்பி போயிடு. யோகமாயார் கிளம்பி போனா எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டுட்டு, ஒண்ணுமில்ல, உனக்கு ஊர்கோடியில நிறைய கோயில்கள்லாம் வச்சு என்னென்ன வைக்கிறார்? துர்கா, அம்பிகா, அம்பாலிகா, காளி, இந்தந்த பேர்ல உன்னை வணங்குவா, உன்னை நிறைய பேர் வணங்குவான்னா அந்த துர்கையை சேவிக்கலாம். அதனால கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்டா அதை கொண்டாடுறான்னா அவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கணும். அதனால எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அந்த காளி வேறு இது வேறு. அதான் இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறார்?
மோடியும், அந்த மோடி என்று சொல்லுற துர்கா, அந்த துர்காதான் இந்த சாபம். அந்த சாபத்தால தான் தேவதாந்திர பஜனங்கள் கூடாது கூடாது. 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் ஆழ்வாரே தெரிவிக்கிறார். என் நாவலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். இந்த கவி பகவானுக்கு மட்டுமே தவிர வேற யாருக்கும் எந்த தேவதாந்திரன் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். தேவதாந்திர வஜனத்தும் கூடாதன் 4ஆம் பத்து முதல் திருவாமொழி. ஒருடாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், அந்த பாசுரத்திலே பூர்ணமா தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப மோடியும் ஆக கார்த்திகையானும் கரிமுகத்தானும், கார்த்திகையான்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியன், கரிமுகத்தான் என்று சொல்லக்கூடிய விநாயகர், கனலும் அக்னி பகவான், முக்கன் மூர்த்தி சிவபெருமான், மோடியும் மோடி என்று சொல்லக்கூடிய துர்கை. அடுத்து வெப்பும். வெப்பும்னா 2வது திலை. இன்னொன்னு என்ன, இந்த துர்கா இருந்ததுன்னா 2 துர்கைன்னு சொன்னணும். ஒரு துர்கை சாபம் பெற்ற துர்கை, இன்னொரு துர்கை கிருஷ்ண அனுகிரகம் பெற்ற துர்கை. நமக்கு கிருஷ்ண அனுகிரகம் பெற்ற துர்கை தான் திருக்கோளூர்ல சிவசாய்க்கிறார். அவதான் கற்புடைய திருமங்கியாளர் கொடுத்த பேர் கற்புடைய மடக்கண்ணின்னு பேரு. அவதான் காவல் தெய்வமா அங்க இருந்துட்டு இருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க நீங்க உள்ள போச்சே இருப்பாவ. நீங்க உள்ள கற்பகிரகம் இருக்கணும். கற்பகிரகத்துக்கு முன்னாடி திருவிக்கிரம பெருமாள்னு பேரு. அந்த திருவிக்கிரம சேவைக்கு முன்னாடி இந்த பக்கம் இவ வந்து வலது பக்கத்துல இருப்பா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவ கிருஷ்ண அனுகிரகம் பெற்ற துர்கை ஒண்ணு, அதே கிருஷ்ண சாபம் பெற்ற துர்கை ஒண்ணு. கிருஷ்ண சாபம் பெற்ற துர்கை தான் நமக்கு சம்பந்தம் இல்லை. கிருஷ்ண அனுகிரகம் பெற்ற துர்கையிலேயே நம்ம சம்பந்தம் வேண்டாம்னு சொல்ற இருக்கச்சு, கிருஷ்ண சாபம் பெற்ற துர்கைட்டு நம்ம சம்பந்தம் வச்சுப்போமா? கூடாதுன்றது தெரிவித்தார். ஆக மோடியும் வெப்பும். வெப்பும்னா ஜரதேவதை. ஜரதேவதைன்னா இவங்க 3 கால் 3 தலையோடு இருப்பா. இந்த தேவதை எப்படி இருப்பா? வெப்பு 3 கால் 3 கலையோடு என்ன எல்லாரையும் ஜலத்தாலே ஆட்டி படைக்கும். ஜுரத்தாலன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆட்டி படைக்கும். இந்த ஜுரம் என்ன சொன்னா, அதாவது ஜுரம் 2 விதமான ஜுரம் இருக்கு. வைஷ்ணவர்களுக்கும் ஜுரம் உண்டு, இதுக்கும் ஜுரம் உண்டு. அந்த ஜுரத்துக்கும் இந்த ஜுரத்துக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்? வைஷ்ணவருக்கு ஜுரம் உண்டு, இதுக்கும் ஜுரம் உண்டுன்னா, வைஷ்ணவ ஜுரம் என்பது உற்ற நல் நோய், இது தேறினோம் ஆழ்வார் தெரிவிக்கிறார். உற்ற நல் நோய் இது தேறினோம், தீர்ப்பார யாமினி எங்கனம் நாடுதம் அன்னமேர் ஓர்பால் வல்நுதல் உற்ற நல் நோய் இது தேறினோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜுரம். அந்த ஜுரம் எப்ப பிடிக்கணும்னு காத்துட்டு இருக்கணும். ஆனா இந்த ஜுரம் எது? வெப்பும். வெப்பு இந்த ஜுரம் பிடிக்கப்படாது. இந்த ஜுரம் 3 கால் 3 இதுவோடு இருக்கக்கூடிய 3 கால் 3 தலையோடு இருக்கக்கூடியது. இது இந்த ஜுரம் பிடிக்கப்படாது. இந்த ஜுரம் என்ன? மோடியும் வெப்பும். அது என்னது குணம்னா, ராஜச தாமச தலை எடுத்து இருக்கக்கூடிய ஜுரம். ராஜசம் என்ன, தாமசம் என்னைக்குமே 3 குணங்கள், சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம். அதுல 2 குணத்தை தள்ளிட்டு சத்வகுணத்தோடு இருந்தா தான் சாத்விக சத்தை இருந்தா. அதுதான் சாத்விக புராணத்தையும் வாசிக்கணும். சாத்விக புராணங்கள் தான் பகவானுடைய புராணங்கள். மற்ற தாமச புராணமோ ராஜச புராணமோ, தாமச புராணங்கள் பிரம்மா முதலானபடி சொல்றது. ராஜச புராணமோ தாமச புராணம் இவர் சிவபெருமான் அக்னி முதலானபடி சொல்றது. ராஜச புராணம் பிரம்மாவை சொல்றது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதனால தாமச புராணம் சாத்விக புராணம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்றதுனோ அதுதான் வாசிக்கணும்னு தெரிவிக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த ஜுரம் என்று சொல்லக்கூடிய வெப்பு, அந்த வெப்பு என்ன பண்றதுன்னா, அந்த வெப்பு தான் நமக்கு ராஜச குணத்தோடும் தாமச குணத்தோடும் மட்டும்தானோ. இந்த வைஷ்ணவர்களுக்கு இந்த வெப்பு கூடாது, இந்த ஜுரம் கூடாது. அப்ப எந்த ஜுரம் கூடும்னா, சாத்விகமான ஜுரம் கூடும். அந்த சாத்விகமான ஜுரம் தான் என்னது? உற்ற நல் நோய். உற்ற நல் நோய் தெரியுதா? இந்த ஜுரம் மகாபூதமான பன்னன் பிடித்த ஜுரம். அந்த வெப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஜுரம் இல்லை இது. கண் ஏகோ விஷ்ணன் மகத்பூதம் சகசிராமத்துல வருதனும். ஏகோ விஷ்ணன் மகத்பூதம். அந்த பூதம் எப்ப பிடிக்கத்தாலும் காத்துட்டு இருக்கணும். கண்ணன் என்கிற பூதம் பிடிக்கணும். ஆனா அந்த பூதம் பிடிக்கலாம்னா பிடிக்கப்படாது. இதுக்கு சொல்ல, இது மகாபூதமா கண்ணன் பிடித்த ஜுரம். அப்படி ஒவ்வொன்றும் தோற்று ஓடிட்டு இருக்கு. இது கார்த்திகையான் கரிமுகத்தான் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு முறிஞ்சு விட்டுட்டு ஓடிண்டா. ஓடின்றன்னு
அப்பதான் புரிஞ்சுட்டா, ஓ பகவானுக்கு இவ்வளவு தூரம் மேம்பட்ட தன்மை இருக்கேன்னு. ஆனா பரத்துவத்தை தெரிஞ்சுட்டா. பரத்துவத்தை தெரிஞ்சிருந்தாலும் எங்க சுவாமி நடந்ததுன்னா சோனிதபுரம்னு சொன்னோம். சோனிதபுரம் பானாசுர பட்டணத்துக்கு சோனிதபுரம்னு பேரு. அந்த சோனிபுரத்துக்கு வந்துதான் கண்ணன் என்ன பண்றான், இந்த சண்டையெல்லாம் போட்டு இருக்கான் சோனிதபுரத்துக்கு. அப்ப அவர்கள்லாம் என்ன, இப்ப ஊரை விட்டு நல்லா வெளில ஓடினோடனே எங்க போறதுன்னு தெரியாம மெதுவா கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தாராம் சிவபெருமான். ஓ இவர் என்ன இந்த பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு திரும்ப. ஏன்னா இவாளெல்லாம் ரட்சிக்கணுமோ, தன்னுடைய சிஷ்யனா பானாசுரனை ரட்சிக்கணுமோ இவர் பேச்சு கொடுத்திருக்காரு, வாக்கு கொடுத்திருக்காரு, உண்மை ரட்சித்தே தீருவேன்னு. அப்படி இருக்கச்சு ரட்சிக்கணுன்றதுக்காக அப்படி திரும்பி பார்த்தார். இப்ப இவர்கள்லாம் சேர்த்து ரட்சிக்க வேண்டிய கடமையே அவருக்கு தானே, பகவான் தானே ரட்சிக்கணும். என்ன 3 தெய்வங்கள் பிரதானம் வச்சிருக்கா இல்லையா, ஒண்ணு காக்கும் கடவுள், மற்றொன்னு அழிக்கும் கடவுள், மற்றொன்னு படைக்கும் கடவுள்னு 3 வச்சுட்டு இருக்கு. மூணுமே பகவான் தான் பண்றான். அவளுக்கு அப்ப இல்ல சிவபெருமான் பண்ணலையா சுவாமி அழிக்கிறதுன்னா, அந்தரியாமையா இருந்து கொண்டு தானே பண்ணிட்டு இருக்கார். பிரம்மாவுக்கு அந்தரியாமையா இருந்து கொண்டு தானே படைக்கிறார். அப்படி இருக்கச்சே இவருக்கு தானே காக்கும் கடல் வச்சுட்டு இருக்காரு. அந்த காக்கும் கடல் வச்சுட்டு இருக்கச்சே இவரே அழிக்கலாமா சுவாமி? இவரே அடிக்கலாமா? இவர் காக்கணுமனோ, காக்கக்கூடிய தன்மை இருக்கிறபடியாலே இப்பதான் புரிஞ்சின்றார் சிவபெருமான். தெரிஞ்சுட்டு அப்ப முதுகிட்டு போகிறது திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தோன்னே கொஞ்சம் தைரியத்தை வரவைச்சுட்டு என்ன சொல்றாரு, இப்ப ஸ்தோத்திரம் பண்றாரு. என்ன போத்திரம் பண்றாரு, கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலம் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பம் முதுகிட்டு. இப்ப ஸ்தோத்திரம் என்ன, மூலகம் பூத்தவனை என்று போற்றிட. மூலகம் பூத்தவனே என்று போற்றிட. மூலகத்தில் நீதான் சிருஷ்டித்தாய், நீதான் எல்லாம் பண்றனா, அப்ப மூலகத்தையும் தன் நாபி கமலத்திலே வைத்தவனே, மூலகம் பூத்தவனே என்று போற்றிட. போற்றிடனா ஸ்தோத்திரம் பண்றது. நாபி கமலத்தை வைத்தார் இல்லையா, சிருஷ்டிக்கு காரணமாக இருந்தவனே. மூலகம் நான் என்ன சுவாமி, பூகு புவகா சுவகா, இந்த 3 லோகம்னா இந்த 3 லோகத்தை சொல்லல. மூலகம்னா என்னது அர்த்தம், 24 தத்துவங்கள் அடங்கக்கூடியதான் மூலகம். அது என்ன சொல்லுவா தெரியுமா, கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தா கிருத்தகம்னு பெரிய. இதைத்தான் கடந்த காலட்சத்துல ஒரு சுவாமி கேட்டார். அப்படி மூலகம்னா என்னன்னு, கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தா கிருத்தகம். இது என்ன கேட்டுங்கிறது, இது ஸ்ரீபாஷத்துல நான் எடுத்திருக்காது. கிருத்தகம் அகிருத்தகம் அதாவது கிருத்தா கிருத்தகம் அப்படின்னா 24 தத்துவங்களை சொல்றாரு அல்லவா. இது ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்குன்னா 1 7, கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. 1 7 16 இப்படின்னு பிரிக்கணும். கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தா கிருத்தகம்னு பேரு. 1 7 16. 1ன்னா என்ன, 7ன்னா என்ன, 16 என்னன்னா இந்த முனியை சேர்த்தா 24 வருது இல்லையா. 24 தத்துவங்கள் தான் அச்சித் தத்துவங்கள்னு அர்த்தம். 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள். பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரோ பிரகிருதி மானாங்கார மனங்கள்னு 24 தத்துவங்கள் அதித்தத்துவங்கள். அதுல இது இந்த பக்கம் 16, நடுவுல 7, அந்த பக்கம் 1, நடுவுல 7 தத்துவம், இந்த பக்கம் 16 தத்துவங்கள், அந்த பக்கம் 1 தத்துவம். அந்த 1 தத்துவம்னா என்ன, 7 தத்துவம்னா என்ன, 16 தத்துவம்னா என்ன. 1 தத்துவம் தான் பிரகிருதின்னு பேரு. இந்த பிரகிருதிக்கு என்ன ஒரே தத்துவம், பிரகிருதின்னு 1 தத்துவம் பேரு. அந்த கருதினா கடைசியில இருக்கிறதுக்கு விக்கிருதுன்னு பேரு. கடைசியில இருக்கிறது விக்கிருதுன்னு பேரு, நடுவுல இருக்கிறதுக்கு பிரகிருதி விக்கிருதின்னு பேரு. அப்பனா முதல்ல இருக்கிறது பிரகிருதி, இது 1. கடைசியில இருக்கிறதுக்கு விக்கிருதுன்னு பேரு, அது 16. நடுவுல இருக்கிறதுக்கு பிரகிருதி விக்கிருதின்னு பேரு. என்னன்னு விஷயம் சொல்லிடுறேன் சாமி. இது புரி போட்டா மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கல, ஒன்னும் கட்டமே இல்லை, நிதானமா பாத்துருவோம். 1 7 16 சொல்ற நம்பணும். எல்லாமே தத்துவங்கள் தான். பிரகிருதி ஒரு தத்துவம், அந்த பிரகிருதி ஒரு தத்துவம். அதுக்கப்புறம் விகிருதி 7 தத்துவம், அதாவது விகிருதி ஒரு தத்துவம், அது 16 தத்துவம். நடுவில் இருப்பது பிரகிருதி விகிருதின்னு பேரு. முதல்ல இருக்கிறதுக்கு மூல பிரகிருதின்னு பேரு. நல்லா ஞாபகம் எழுதி என்ன வச்சுருங்க. முதல்ல இருக்கிறதுக்கு மூல பிரகிருதின்னு பேரு. நடுவுல இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா, மகான் அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள், இது 7. முதல்ல மூல பிரகிருதி. அப்பனா பிரதானமான ரா மெட்டீரியல், அதுதான் பிரதானம்.
அந்த மூல பிரகிருதி தான் பிரதானம். அந்த மூல பிரகிருதி ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கோ, முதல்ல இருக்கிறது அதுதான் பிரகிருதின்னு பேர். ரெண்டாவது இது பிரகிருதி விகிருத்தின்னு சொன்ன இல்லையா, அந்த ரெண்டாவது என்னதுன்னா மகான், அதான் நடுவில் இருக்குது. மகான், அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள். மகான் ஒண்ணு, அகங்காரம் ஒண்ணு, பஞ்ச தன்மாத்திரைகள் 5. இது 5 1 சேர்த்தா 7. இந்த 7 இது நடுவில் இருக்கிறது. கடைசியில 16 இருக்கு இல்லையா, அந்த 16 என்ன தெரியுமா? பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள் 5, பஞ்சபூதங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் 1. நல்லா நோட் பண்ணிங்க. அப்ப பஞ்சபூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் 1. அப்ப 5 5 5 3 5 15, மனஸ்தத்துவம் 1 16 வந்துருது. அப்படின்னா இந்த 16க்கு தான் விகிருதின்னு பேர். அப்ப மூல பிரகிருதிக்கு பிரகிருதின்னு பேரு, நடுவுல இருக்கக்கூடிய 7க்கு பிரகிருதி விகிருதின்னு பேரு. பிரகிருதின்னா தான் காரணமா இருக்கும், காரியமா இருக்காது. தான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதுல இருந்துதான் எல்லாமே உருவாகும். அதான் அது காரியமா இருக்கும்னு இருக்காது, காரணமா இருக்கும். அதுக்கு பிரகிருதின்னு பேரு. கடைசியில விகிருதி இருக்கு இல்லையா, அது காரியமாகத்தான் இருக்கும், காரணமா இருக்காது. விகிருதின்னா என்ன பண்ணுவோம்? காரியமாகத்தான் இருக்கும், காரணமா இருக்காது. அதுக்காது அதற்கு விகிருதின்னு பேரு. நடுவுல பிரகிருதி விகிருத்தின்னு 7 இருக்கே. அப்பன்னா ஒன்னு என்று சொல்லக்கூடிய மூல பிரகிருதி காரணமா மட்டும் இருக்கும், 16 என்று சொல்லக்கூடிய என்ன 16 என்னென்ன பார்த்திருக்கோம்? 16ல பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் 1. இது 16 இல்லையா? இந்த 16 எப்படி இருக்குன்னா, இந்த 16 காரியமாக இருக்கும், காரணமாக இருக்கும். அதுக்கு பிரகிருதி விகிருத்தின் பேரு. ஆனா பிரகிருதி என்பது மூல பிரகிருதி தெரிவிக்கிறாள் இல்லையா, அப்ப காரியமாக மட்டும்தான் இருக்கும், காரணமாக இருக்காது. எது? கடைசியில் விகிருதி இருக்கு இல்லையா, அது காரியமாகத்தான் இருக்கும், காரணமா இருக்காது. இந்த இடத்துல மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஷனே வேண்டாம். 1, அதுக்கப்புறம் 7 16 அப்படின்னு சொன்னோம். 1 என்பது மூல பிரகிருதி, 7 என்பது மகான், அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், 16 என்பது பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. இதுல 16க்கு விகிருதின்னு பேரு, மூல பிரகிருதிக்கு பிரகிருதின்னு பேரு. நடுவுல இருக்கிறதுக்கு 7க்கு பிரகிருதி விகிருதின்னு பேரு. நடுவுல இருக்கிறதுக்கு பிரகிருதி விகிருதின்னு பேரு. பிரகிருதி என்னாலே தான் காரணமா இருக்கும், காரியமா இருக்காது. அப்பனா எல்லாத்துக்கும் தன்னிடத்துல உருவாகும், காரணமா இருக்கும், தான் காரியமா இருக்காது. இதுக்கு பிரகிருதின்னு பேரு. கடைசியில விகிருதி இருக்கு இல்லையா, அது காரியமாகத்தான் இருக்கும், காரணமா இருக்காது. விகிருதி என்ன? விகிருதி என்ற பேரு. நடுவில் பிரகிருதி விகிருதி 7 இருக்கு, விகிருதினா 16 இருக்கு இல்லையா, அது காரியமாகத்தான் இருக்கும். அதுல இருந்து ஏதாவது உருவாகாது, அது காரியமாக மட்டும்தான் இருக்கும். முதல்ல சொன்ன 1 காரணமா மட்டும் இருக்கும், அதே கடைசியில சொன்ன விகிருதி 16, அந்த 16 காரியமா மட்டும்தான் இருக்கும். முதல்ல காரணமா இருக்கும், கடைசியில சொன்ன 16 காரியமா இருக்கும். காரியம்னா இன்னொன்னு பண்றதுக்கு இது பண்ணி உடனே வரக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுதான் காரியம். அந்த காரியமா இருக்கும், அது காரணமா இருக்கும், ரா மெட்டீரியலா இருக்கும். சரி, இப்ப நடுவுல இருக்க பிரகிருதி விகிருதி அது என்ன சுவாமி? நடுவுல பிரகிருதி விகிருதி 7 இருக்கு, அது காரியமாக இருக்கும், காரணமாக இருக்கும். அதான் பிரகிருதி விகிருதி. ஆக பிரகிருதி என்பது மூல பிரகிருதி, அதிலிருந்து மற்றவையெல்லாம் உருவாகிறது. அதுக்கப்புறம் மற்ற அத்தனையும் அதுக்கு காரியம், தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு, அதனால் பிரகிருத்தின்னு பேரு. கடைசி இருக்க அதுல இருந்து எதுவுமே பிறக்காது, அதுதான் கடைசியாக பிறந்தது. அது எதற்கும் காரணமாக இருப்பது, காரியமா மட்டும் இருக்கும். அப்பன்னா என்னது? அது 16 அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த 16 என்னென்ன சொன்ன? அந்த 16 தான் பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம்.
அதுல இருந்து எதா உருவாகமானா உருவாது, அது காரியமா மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க 7 இருக்கு இல்லையா, அதுதான் பிரகிருதியிலிருந்து பிறக்கிறது. அந்த பிரகிருதியிலிருந்து பிறக்கிறது அந்த 6க்கும் இந்த 6க்கும் அது காரணமா இருக்கு. அந்த 6க்கும் அது காரணமா இருக்கு. அதனால பிரகிருதி விகிருதி என்று பெயராக முதல்ல சொன்னது மூல பிரகிருதி, நடுவுல இருக்கிறது பஞ்ச தன்மாத்திரைகள் அகங்காரம் மகான் 7, மேலே இருப்பது 16. இதைத்தான் கிருத்த அகிருத்த கிருத்தாகிருத்தன்னு சொல்றது. இதைத்தான் மூவுலகம் பூத்தவனே, மூவுலகம் பூத்தவனே இஷி கொல்ட்டு கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தாகிருத்தகம்னு பேர். கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தாகிருத்தகம் அப்படின்னா பிரகிருதி விகிருதி பிரகிருதி விகிருதி அப்படின்னு சொன்னோம். அதான் சொன்னோம். அப்பனா பிரகிருதி என்பது 1, பிரகிருதி விகிருதி என்பது 7, அதே போல விகிருதி என்பது 16 அப்படின்னு பார்த்துட்டோம். இது 3 பார்த்தோம். அதான் கிருத்தா கிருத்தகம் அகிருத்தகம். இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாத்துக்கும் ஒரே ஆனந்தத்துக்குரிய அப்ப 24 தத்துவங்கள், 24 தத்துவங்கள். அந்த 24 தத்துவங்கள் தான் அச்சித் தத்துவம்னு பேர். அதுக்கு ஞானம் கிடையாது. 25 மொத்த தத்துவங்கள் 26 தத்துவங்கள். நம்முடைய சம்பிரதாயத்தின்படி 26 தத்துவத்துல 24 தத்துவத்துக்கு ஞானம் கிடையாது. 25 தத்துவம் ஜீவாத்மா தத்துவம், அதுக்கு ஞானம் உண்டு. 26வது தத்துவம் பரமாத்மா தத்துவம், அதுக்கும் அதீதமான ஞானம் உண்டு. அப்ப 2 மொத்தம் 3 வர்க்கமா பிரிக்கலாம் தத்துவங்களை. ஒன்னு சித்து, இன்னொன்னு அச்சித்து, இன்னொன்னு ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பகவான். அப்ப சித்தி என்று சொல்லக்கூடிய தத்துவம் 25வது தத்துவம், அதுதான் ஜீவாத்மா தத்துவம். அச்சித்து என்று சொல்லக்கூடிய தத்துவம் 24 தத்துவங்கள், அதுதான் அச்சித் தத்துவங்கள், 24 தத்துவங்கள். அது ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய தத்துவம் பரமாத்மா தத்துவம், அதுதான் 26வது தத்துவம். அதனால்தான் 26வது தத்துவமா தான் உபதேச ரத்னமாலையே இருக்கு. அதனாலதான் அதுக்கு அது அத்தனை வைபவம் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சதே இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். பொங்கைம்புலனும் பொரு 5ம் கருமேந்திரியும் 5பூதம் எங்கு உயிரோய் பிரகிருதி மானாங்கார மனங்களும் தெரிவிக்கிறார் இல்லையா. இதைத்தான் 24 தத்துவம், 24 தத்துவத்தையும் பூத்தவனே. இதான் மூலகம் பூத்தவனே அப்படின்னா 24 தத்துவத்தையும் பூத்தவனே. இப்படி சொல்லிட்டா இந்த உலகம் என்ன அந்த உலகம் என்ன என்கிற கட்டமே வராது. 24 ஒருத்தர் தான் சிருஷ்டித்தார். சுவாமி இந்த தத்துவத்தை அவர் சிருஷ்டித்தார், அந்த தத்துவத்தை அவர் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தார் அப்படின்னா அதன் பிறகுதான் பூகு புவகா சுவகா இதெல்லாம் எல்லாத்தையும் வருது. எதுக்கு சொன்னா எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அப்புறம் பூத்தவனே என்ற சப்தத்தை விளக்குறார் சுவாமி. என்னன்னா பூத்தவனே என்ன சுவாமி, மூவுலகத்துக்கு சொல்லிட்டேன் 24 தத்துவங்கள், கிருத்தக அகிருத்தக கிருத்தாகிருத்தகன்னு சொல்லிட்டேன். பூத்தவனே என்னன்னா இந்த இடத்துல பூத்தவனே என்ற சப்தம் கேசவனே என்கிற திருமானும் பகவானுக்கு. கேசவ கிளேசநாசனகா, கேசவ கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையிலான்னு கேசவ கிளேசநாசன கேசவன் திரும்பினான். கேசவன் என்ன அர்த்தம்? இந்த சப்தத்துக்கு அர்த்தம் யார்த்தமா சொல்றா? சிவபெருமானே இந்த ஸ்தோத்திரம் பண்றார். இந்த ஸ்தோத்திரம் பண்ணி கேசவநாமத்துக்கு என்ன அர்த்தம் தெரிவிக்கிறா பாருங்க. கேசவன்னா கா என்கிற ஒரு சப்தம் பிரம்மாவை குறிக்கும், ஈச என்கிற ஒரு சப்தம் பரமசிவனாரை குறிக்கும். 2 பேரும் நியமிக்கிறபடியாலே பகவானுக்கு கேசவன்னு பேர். 2 பேர் நியமிக்கிறபடியாலே பகவானுக்கு கேசவன்னு பேரு. கா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவையும் ஈசை என்று சொல்லக்கூடிய சிவபெருமானையும் 2 பேரும் நியமிக்கிறபடியாலே இந்த ஸ்லோகத்தையே பரமசிவனார் தான் சொல்றாரு. பரமசிவனார் தான் சொல்றார். என்ன சுவாமின்னா இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் கைலாச யாத்திரை போனார். என்னன்னா சுவாமி? ஆமா கைலாச யாத்திரை போனார். பரமசிவன் போய் வரம் கேட்க போயிருக்கார். சுவாமி இத்தனை சண்டை போட்டார் அவரும் பயந்து ஓடினார் சொன்னாருன்னா. ஆமா இப்ப போய் வரம் கேட்கிறார். என்ன வரம் கேட்பா? இவருக்கு புத்திர பாக்கியம் இல்ல, சந்தான பிராப்தி இல்ல, சந்தான பிள்ளை வரம் கேட்கறதுக்காக அங்க போயிருக்கார். எங்க போயிருக்கார்? கைலாச யாத்திரை போயிருக்காரு. என்ன சுவாமி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பொருத்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன். இத்தனை நாள் என்னமோ இவரோட சண்டை போட்டு இவரையே விரட்டி அடிச்சுட்டார் முதுகிட்டுன்னு சொல்லிட்டு, இப்ப என்னவான்னா அவர்கிட்ட கைலாச யாத்திரை இது எல்லாம் முன்னாடி நடந்தது. முன்னாடி நடந்து முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணார், துவாதச நாமத்துக்குண்டான பெருமையை நன்னா சொன்னார்.
நன்னா சொன்ன உடனே அப்ப உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் பகவான். ஒண்ணுமில்ல, வண்ணம் எனக்கு ஒரு வரம் வேணும்னார் சிவபெருமான். என்ன வரம்னு கேட்டார். ஒண்ணுமில்ல, நீ எங்கிட்ட வரம் கேட்கணும், அந்த மாதிரி வர வேணும்னார். இந்த மாதிரி வர கேட்டதே கிடையாதுன்னா, இப்ப நம்ம கேட்கணும் இந்த வரம் கொடுக்கும் அந்த வரம் கொடுக்கும்னு சொல்றோம்னா, இல்ல இல்ல நீ வந்து என்கிட்ட வரம் கேட்கணும், அந்த மாதிரி வரம் வேணும்னு கேட்டா, சரி அதுக்கு என்ன சமயம் வரும் அப்ப கேட்கறேன்னாரு. கிட்டத்தட்ட இவருக்கு வந்து 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டார் கண்ணன். சந்தான பிராப்தியே இல்லை, புத்திரபாகியமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இல்ல நேர கைலாச யாத்திரை போறார். கைலாச யாத்திரை போயிட்டு அங்க போய் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? கல்வா எம்மையும் ஏழுலகும் கொள்ளும் நெல்லுள்ளே தோற்றி இரவா என்று ஆழ்வார் பாட்டு. அப்பதான் கல்வான்னு தெரிவிக்கிறார். இந்த கல்வாங்கிற சப்தம் சிவபெருமான் கொடுத்த சப்தம். கல்வன் 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 உன்னை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, என்ன திருடினா என்ன திருடன்னு. இப்பதான் திருடுது, உண்மையான திருடன் இப்ப நீதான் தெரியறதுன்னாரு. நான் என்ன திருடன்னு கண்ணன் கேட்கிறாரு. ஒண்ணுமில்ல, பேரன் வந்து தாத்தாட்ட வந்து எனக்கு சந்தான பிராப்தி இல்ல கொடுக்குறியான்னு பிரார்த்திக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சிவபெருமான் வந்து பேரன். அது என்னமா சுவாமி பேருன்னா, நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தார் என்னும் சொல். அப்ப நாராயணன் பிரம்மாவை படைத்தார், பிரம்மா சிவபெருமானை படைத்தார். அப்ப சிவபெருமான் என்ன ஆகும்? பிரம்மா புத்திரன் ஆயிட்டார், பிள்ளை ஆயிட்டார். பிள்ளையுடைய பிள்ளை தாத்தா தானே. இப்ப நாராயணன் தாத்தா, இவர் வந்து பேரன், சிவபெருமான் பேரன். பேரன்ட்டு போய் புள்ள வரம் கேட்கிறார். அவரே சிரிக்கிறார். பிரம்ம யாரு? சிவபெருமானே, என்ன இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்க, எங்கிட்ட வந்து புள்ளவரம் கேட்டு இருக்கிய நீ, இது எந்த விதத்துல நியாயம்? பேரண்ட வந்து தாத்தா பிள்ளவரம் கேட்கிற மாதிரி இருக்கு, கல்வா. அப்ப ஸ்தோத்திரம் பண்றாரு. என்ன ஸ்தோத்திரம்? தத்தி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் அவாந்த வாங்கே சம்பூதே தஸ்மாத் கேசவ நாமவான். அப்படின்னா இந்த வார்த்தையே சிவபெருமானுடையது. இந்த வார்த்தை என்ன? இந்த சிவபெருமான் தான் ஜேஷ்ட விஷ்ணு பக்தர். யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் விஷ்ணு பக்தர். ஜேஷ்டனா முதல் விஷ்ணு பக்தன்லயே முதல்ல யார சொல்லணும்னா சிவபெருமான் தான் முதல்ல சொல்லணும். விஷ்ணு பக்தி இருக்கு இல்லையா, அந்த விஷ்ணு பக்தியிலேயே முதல் பக்தி யாருக்குன்னா சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தன் தலையாய பக்தி. அவர் தான் சொல்றாரு, ஈசோகம், நான் தான் ஈசன்னு சொல்லப்படுகிறேன். ரெண்டு பேரையும் சிருஷ்டித்தது, எங்க ரெண்டு பேரையும் சிருஷ்டித்தது யாருன்னா, எந்த ரெண்டு பேரும் யாரு? பிரம்மா என்ன சிவன் என்ன, ரெண்டு பேரும் சிருஷ்டித்தது ஈசன் என்று சொல்லக்கூடிய சிவன் நாராயணன் தான் தெரிவிக்கிறாரு. இதுக்கு சொல்ல வந்து அவரே ஸ்தோத்திரம் பண்றார். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கச்சே அவர் என்ன சொல்றார்? ஜேஷ்ட பக்தி யாரு? சிவபெருமான. அப்ப எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இவர் அவதாரம் பண்ணார். அதுதான் கேசவ நாமம். அப்ப கேச என்ற சப்தத்தாலே கா என்று பிரம்மாவையும், ஈச என்று சப்தத்தால் பரமசிவரானையும் ரெண்டு பேரும் நியமிக்கிறபடியாலே கேசவன் பேரு. அது மட்டும் இல்ல, ரெண்டு பேருக்கு நடுவில் அவதாரம் பண்ணபடியாலே கேசவன் பேரு. ஆழ்வார் தெரிவிக்கிறார், அணைவது அரவணவேல் பூம்பாவையாகம் புணர்வது இருவரவர் முதலம் தானே இறைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் தெரிவித்தவன் நீங்கு வார்த்தன். அப்ப ரெண்டு பேருக்கு நடுவில் பிறந்தான் இல்லையா, அதனால இதெல்லாம் சிவனுடைய வாக்கியம். நாம என்ன நினைக்கிறோம்? சிவன் சிவன் பிரதானம் நினைக்கிறோம்னே. சிவனே சொல்றாரு நீதான் நீதான் எல்லான்னு. அப்ப அவனை சேவிக்கலாமே சுவாமின்னா, அவருக்கு சில நேரத்தில் வந்துடுறது தமோகுணம் ரஜோகுணம். தமோகுணம் ரஜோகுணம் வந்துடுத்துனாலே நான் 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 அப்படின்னு அந்த தலை நிமிர்றதுனும், அந்த தலை நிமிர்றதுனால்தான் அந்த தேவதாந்திர சம்பந்தம் வேண்டாம் சொல்லிட்டு காலத்தை வரைக்கும். இப்ப ஏன்னா இப்ப இவரே எடுத்து வந்துட்டாரணும். எடுத்து வந்தனா மேலும் சிவன் ரெண்டாவது சிவன் எப்படி பிறந்தான் தெரியுமா? பெரிய சரித்திரமே என்னதுன்னா, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் அப்பாரமான ஞானம். ரெண்டு பேரும் எப்படி பிறந்தா சுவாமி? எப்படி பிறந்தனா, ஒருத்தர் பிரசாதத்தால பிறந்தால், ஒருத்தர் கோபத்தால பிறந்தார். சிவன் பிறந்ததே பகவானுடைய கோபத்தால சிவன் பிறந்தார். அது பிரம்மா பிறந்தது பகவானுடைய பிரசாதத்தால பிறந்தனா, பகவான்ங்கிற பிரம்மம் அந்த பிரம்மத்தின் பிரசாதத்தாலே பிரம்மா பிறந்தார். அவர் கோபத்தால் போல சிவன் பிறந்தார். கோபப்படும் போது அண்ணா கோபத்தில் அப்பதான் சிவன் பிறந்தார் இல்லையா. அப்ப ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப அப்படி ரெண்டு பேரும் தொழிலை கொடுத்திருக்காரு. என்ன? சிருஷ்டிக்கக்கூடிய தொழிலை பிரம்மாவுக்கும், சம்ஹாரம் பண்ணக்கூடிய தொழிலை சிவபெருமானும் கொடுத்திருக்காரு. சம்ஹாரம்னா அழிக்கும் கடவுள். அழிக்கும் கடவுள் சிவபெருமான், படைக்கும் கடவுள் பிரம்மான்னு கொடுத்திருக்கா இல்லையா. அப்ப இந்த இத்தனை கொடுக்கறச்சுது அதனுள்ளே கண் வளர்ந்து இருக்கிறான்னு தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன், கிடுகிடுன்னு புரிஞ்சிடும். வியாக்கியானத்தை என்னென்ன இருந்ததோ ஏற்கனவே வாசிச்சுட்டேன்.
இதுதான் மறுபடியும் வாசிக்கணும். கார்த்திகயானம் ருத்ரபுத்திரனாய் கிருத்திகா நட்சத்திர ஜலத்திலே ஜனித்த சண்முகனும் கரிமுகத்தானும் ருத்ரன் தட்சயாகத்தை துவம்சம் பண்ணிட போது அங்கே இருந்தவர்கள் இவருடைய சிரசை சேதித்தவாறே எழுதியிருக்கார் பாருங்க. ருத்ரன் தட்சயாக துவம்சம் பண்ணிட போது துவம்சம் பண்ணின போது அங்கே இருந்தவர்கள் இவனுடைய இந்த கரிமுகத்தான் என்று சொல்லக்கூடிய விநாயகருடைய சிரசை சேதித்தவாறே தேவஜாதி எல்லாம் திரண்டு வந்து ஒரு ஆணையுடைய தலையை அறுத்து கொண்டு வந்து இவன் கழுத்தின் மேலே சேர்க்க அன்று தொடங்கி கஜானன் என்று பேரவை கிழித்த ருத்ர கணபதியும். இந்த சரித்திரம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாளைக்கு மாற்றிடுவான்னு தெரியுறதுக்கு அந்த சரித்திரம் எழுதிட்டார். அடுத்து கனலம் முக்கன்மூர்த்தியம் லோக சம்ஹாரம் பண்ணுகிற சுவாத்தலா அக்னி போலே பரத்வரிதமான 3 கண்களுடைய நாமத்தாலே விருபாக்ஷன் என்று பேசப்படைய ருத்ரனும் அன்றைக்கு கனனம் என்று அவர்களுக்கு சகாயமான அக்னியை சொல்லுவோமா, மோடியும் துர்கையும் வெப்பும் யுத்த பரிகரமாய் எதிரிப்படைக்கு சந்தாபரகமா ஜுவலாராதி தேவதையும் இத்தனை சாதகனுடைய வந்து யுத்தம் பண்ணி கிருஷ்ணனுடைய பரண பாரதத்துக்கு சகிக்க மாட்டாதே முதுகிட்டு முண்டன் நீரன் மக்கள் வெப்பு மோடி அங்கியோடு ஓட என்கிறபடியே விமுகராய் புறங்காட்டியோடி அப்போதே அவருடைய பரத்துவத்தை அறிந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். மூவுலகம் பூத்தவனே என்று இது பிரம்மனோ நாம ஈசோக சர்வதேகி காம அவாந்தர சோகம் புதோ இந்த தஸ்மாத் கேசவநாமான் என்றும் இதுதான் சிவபெருமானுடைய வார்த்தை என்றும் ஏதோசு ஜென் பூர்ஜச்சே என்றும் பிரசாதத்வா சோம்புதே ததாசின் பந்தாரோ சிருட்டிக்ரதா சாதுகாரோ என்றும் வானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கல்வரம் என்றும் சொல்லுகிறபடியே சமஸ்த லோகங்களையும் சிருட்டிக்காக காரண ஜலத்திலே ஒருபவனான ஆலந்தர்கள் மேலே பள்ளி கொண்டு அவனுடைய திருநாவிக்கவலத்தை சதுர்முகன் தொடக்கமான சகல ஜந்துக்களையும் உற்பத்தி காரணமாயிருப்பதொரு தானே பூவை விகசித்த ஜெகத்கான பூதவன் என்று ஜெகத்கான பூதன் அவர் தான் ஜெகத்கான் பூதன் என்றும் சொல்லுகிறபடியே அப்படிப்பட்ட ஜெகத்கான பூதன் போட்டிட தங்களுக்கு அவனுக்கும் உண்டான பிதிர் புத்திராதி சம்பந்தங்களை சூச்சிப்பியா நின்று கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண போற்றுதல் புகழுதல் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா என்னன்னா கிருஷ்ண மகாபோகு ஜானேத்வா புருஷோத்தமன் என்றானிடே ருத்ரன் கிருஷ்ணேதி மங்களநாம யஸ்வாபாத்வர்த்திதே பஸ்மீவா மந்திரே ராஜேந்திரே மகாபாரத கேட்டையோ தான் தீரக்கடிய செய்த அபராதத்துக்கு பிராயச்சித்தமாக திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறார் காணும். இது வரைக்கும் பார்த்துருவோம். அதாவது முதலாம் திருவுருவம் 3 என்பர் ஒன்றே முதலாகும் 3க்கும் என்பர்னு இது முதலாழ்வாருடைய பாசனம். முதல்வா அப்படின்னு பேரு பகவானுக்கு முதல்வன்னு பேர். முதல்வன் இன்னைக்கு வச்சிட்டு இருக்காரு சுவாமி. முதல் பேர் யாருன்னா மூவுலகுண்டு இந்த முதல்வா. ஆமா சுவாமி கேள்விப்பட்டிருக்கேன். ஒண்ணுமில்லை, தொண்டர்படியாழ்வார் தெரிவிக்கிறார் திருமாலையில காவலில் புலனை வைத்து கழுதன்னை கடக்கப்பாய்ந்து நாவலில் பொழிதரு கொண்டோம் நமந்தவர் தலைகன் மீது மூவுலகுண்டு இந்த முதல்வான் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப கண்ட பேர் நாமத்தை சொல்லல, முதல்வனுடைய நாமத்தை தானே சொன்னேன்னு தெரிவிக்கிறாள். அப்படிங்கிற முதல்வ சப்தம் சம்பிரதாயத்துல ரொம்ப சிறப்பு பெயர் முதல்வ சப்தம். அந்த சப்தம் தான் நம்ம இப்ப வச்சுட்டு இருக்கோம். அப்ப பகவானுக்கு அந்த பேருன்னு என்ன அர்த்தம்? ஆதி ஜெகத்காரண பூதன்னு பேரு. முதல்வா ஆதி ஜெகத்காரண பூரன்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த பகவான் எப்படி இருக்காரு? சமுத்திரத்திலே ஆலந்தர்களை சைனித்துக் கொண்டு இருக்கா இல்லையா. அதுல தன்னுடைய நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 நாபி கமலத்தில் விகசித்த அந்த தாமரை புஷ்பத்தின பிரம்மா படைக்கப்பட்டார். நாபியிலிருந்து தாமரை புஷ்பம் மலர்ந்து மேல வந்த உடனே பிரம்மா சிருஷ்டிக்கணுன்றதுக்காக தானே படைக்கப்பட்டார் லோகத்தை. அப்படிப்பட்ட ஜெகத்காரம் ஒண்ணு எதற்கு சொன்னார் என்றால் பிதா புத்திர சம்பந்தம் ஞாபகப்படுத்த. ஏன் சுவாமி மூவுலகம் பூத்தவனேன்னு சொல்லியிருக்காளே, எதனாலன்னா உமக்கும் சம்பந்தம் இருக்கு. பிதா புத்திர ஞாபகப்படுத்தணுமானோ, என்னை ரட்சித்தது நீ, அதனால் காப்பாற்ற வேண்டியது நீ. சிவபெருமான் இப்ப பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கணும்? முதுகிட்டு ஓடிட்டாரணும். ஓடினதுக்கு அப்புறம் தைரியத்தை வர வைத்துக் கொண்டு திரும்பி இந்த மாதிரி பேசுறார். என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நீ. ஏன்னா நோக்கம் பிதா புத்திர சம்பந்தம். இதனால்தான் ஆண்டாள் தெரிவிக்கக்கூடிய பாசனம் இங்க பிரதானம். உந்தன்னோடு உறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது. நமக்கும் பகவானுக்கு இருக்க சம்பந்தம் ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது.
அந்த சம்பந்தம் பிதா புத்திர சம்பந்தம். பகவான் பிதா, நாம் அத்தனை பேரும் புத்திரர்கள். அதே போல சிவபெருமா என்ன தெரிவிக்கிறன்னா, நான் புத்திரன், நீ பிதா, இந்த சம்பந்தம் இருக்கச்சியே நீ என்ன ரட்சிக்க வேண்டாமா, நீயே என்ன அழிக்கலாமா? இப்ப அவர் கேட்கிறார். அதனால்தான் மூலகம் பூத்தவனே என்று போற்றிடவானன் போற்றிட. ஏன் ஸ்தோத்திரம் பண்றார்னா ஞாபகப்படுத்துறாரு, நீ தானே பிதா, அப்ப நீ என்ன அடிச்சிக்கலாமா, இந்த காப்பாற்ற வேண்டி நீ ஆயிட்டு. ஏன்னா சிருஷ்டிக்கு பிரம்மா, சம்ஹாரத்துக்கு சிவன். என்ன சாமானியம் என்ன சொல்லுவா, சிருஷ்டிக்கிற படைக்கணும்னா பிரம்மா, அடிக்கணும்னா சிவன். அதே ரட்சிக்கணும் காப்பாற்ற வேணும்னா யாரு, சிவன் நாராயணன் தானே. அந்த காரியத்தை நீ தானே வச்சுருக்க, காப்பாற்ற வேண்டிய நீரே என்ன அடிக்கலாமா? ஏன்னா உமக்கு நமக்கும் பிதாபத்திர சம்பந்தம் இருக்கணும். இத சொன்ன உடனேனா சிருஷ்டி காரியம் வேற யார்ட்டோ இருந்தா நான் வேற யாரோ பார்க்கலாம். சம்மார காரம் எங்கிட்ட இருக்கு, அது சம்மாரம்னா அழிக்கிறது, என்ன நானே அழிச்சுக்க போறது கிடையாது. அப்படி இருக்க செய்து நீர் என்ன அழிக்கலாமா? நீ சிருஷ்டி, நீர் யாரு, ரட்சிக்க கூடியவராயிருக்கு. அப்படி ஒரு ரட்சணத்தை நீங்க வைத்து கொண்டு அதனால உண்மை ரட்சிக்க வேண்டும் நான் பிரார்த்திக்கிறேன் பிரார்த்திக்கிறார் சிவபெருமான். அப்ப நாம் எதற்காக உன்ட்ட வந்தோம்னா நீதான் ரட்சிக்கணும், நீதான் ரட்சிக்கணும். இப்ப சிருஷ்டிக்கணும்னா வேறு யார்ட்டே போய்க்கணும், ஆனா ரட்சிக்கணும்னா உங்ககிட்ட தானே வந்தாகணும். அதனால மூவுலகும் பூத்தவனே, மூவுலகம் பூத்தவனே என்று போற்றிட. இப்ப நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம் நீதான் புருஷோத்தமன். இத்தனை தெரியலையா சுவாமி? தெரியல. ரஜோகுணம் தமோகுணம் இருந்தது. அந்த என்னைக்குமே நமக்கு நல்ல சாத்விகமான சத்தையான குணம் இருந்ததுன்னா பகவதி விஷயமோ பாகவதி விஷயமோ ஆச்சார விஷயமோ தெல்ல தெளிவா நன்னா தெரிஞ்சது, சாத்விகா நிதானமா நன்னா பேசுவோம். ஆனா ரஜோகுணம் தமோகுணம் வந்துருச்சுன்னா இன்னார வெய்யலாமா, அவால வெய்யலாமா, இங்க திருடலாமா, அதை எடுத்துக்கலாமா, அது நம்ம சொத்துன்னு வச்சுக்கலாமா, யாரை எப்படி ஏமாத்தலாமோ, இந்தந்த எண்ணங்கள்லாம் ரஜோகுணம் தமோகுணத்தால வர்றது. இந்த ரஜோகுணம் தமோகுணம் இருந்தபடியால முதல்ல சிவபெருமான் கண்ணனையே எடுத்தார். இப்ப என்ன வந்துட்டு சாத்விக சத்தை வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், அதனால நீதானே ரட்சிக்கணும் ரட்சிக்கணும். எங்க விஷ்ணு புராண ஸ்லோகமே இது. ஏ ராஜேந்திரா, ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொல்லு. ராஜா எல்லாம் பார்த்து சொல்றாரு, ஒரு தடவை நீதான் புருஷோத்தமன். அப்படிப்பட்ட ருத்ரன் ஸ்தோத்திரம் பண்றாரு. கிருஷ்ணன் ஒரு தடவை சொன்னாலே போதும். ஏன்னா மங்களத்து கிருஷ்ண சப்தத்துக்கு பூமியை ரட்சிக்கிறவன்னு அர்த்தம். கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண சொல்லிட்டே இருக்கல. எத்தனை தடவை ராமநாம எந்த ருச்சிரான்னு சொன்னார் தியாகராஜ சுவாமி. அவருக்கு ருச்சிக்கிறது, நமக்கெல்லாம் சொன்னா ஒண்ணும் தெரியல. ராம நாம எந்த ருச்சிரார், எந்த ருச்சிரா, எந்த எப்படி ருச்சிக்கிறது. மதுரகவியார் தெரிவிக்கிறார், அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. மதுரகவியாழ்வார் நம்மாழ்வார் பேரை சொன்னா அமிர்தம் ஊறுதுன்னு சொன்னார். நாமெல்லாம் கேட்ட எங்களுக்கும் ஊர்லவே இல்லையேன்னு சொன்னோம். அப்ப அவர் சொல்றாரு, நன்னா பாட்டை பாருங்க, என்னாவுக்குன்னு சொன்ன உங்களுக்கு ஊற போறது இல்ல. கண்ணன் நாம சொன்னாலே உங்களுக்கு ஊர்லன்னா எங்க நம்மாழ்வார் நாம சொன்னா ஊற போறது, அதையும் தெரிவிக்கிறா இல்லையா? அதே போலங்கன்னா கிருஷ்ணநாம எப்படிப்பட்ட மங்களத்தை கொடுக்கறதுன்னு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன் சொன்னாலே போறோமோ, அப்படிப்பட்ட மங்களத்தை கொடுக்கறது. அதான் ஒரு தடவை சொன்னாலே போறோம் மங்களத்தை கொடுக்கறது. ஏ ராஜேந்திரா, நீ ஒரு தடவை கிருஷ்ணன்னு சொல்லு. கிருஷ்ணன் சொன்னா என்ன, அது எல்லா விதமான மங்களத்தை உடனே உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் தொலைகிறது. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, கேசவன் ஒரு தடவை சொன்னா போறோம். கெடும் இடராயவெல்லாம் தெரியலையா? அப்ப நாம சங்கீர்த்தனம் பண்றாரு. அசேஷ அசகரம் விதுகு நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கிற வைபவம், அதுவும் கலியுகத்துல நாம சங்கீர்த்தனுக்கு இருக்கிற வைபவம் வேற எதுக்குமே கிடையாது. ஏன்னா எந்தெந்த யுகத்துல ஒவ்வொரு வைபவம், இந்த கலியுகத்துக்கு என்ன திருநாம சங்கீர்த்தனம். அந்த திருநாம சங்கீர்த்தனம் அபாரமான பாபத்தெல்லாம் தொலைக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட வைகுண்ட நாமத்தை ஏற்றுக்கொண்டு விடாம அந்த வைபவத்தை சொல்லுங்க பாபங்கள்லாம் தொலைகிறது இல்லையா? இப்படி ஒண்ணு வேண்டாம். அஜாமில உபாக்கியானம் ஒரு உபாக்கியானம், அதுல தன் பிள்ளைக்கு எத்தனையோ பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு நாராயணன் பேரு. அந்த நாராயணன் பேர் வச்சுருக்க இவனுக்கு இவனுடைய வாழ்க்கையில தப்பு பண்ணதுன்னா தப்பே இவன் தான். அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கான். கடைசி காலத்துல இவனுக்கு அவெல்லாம் வந்துட்டா, யமதூதர்கள் பாசக்கயிறை போட்டு ஈத்துன்னு போறதுக்கு வந்த உடனே பயந்துட்டு போய் தன் பிள்ளைய பேரை கூப்பிட்டு இருக்கான். நாராயணன் நாராயணன் கூப்பிடுறான். உடனே விஷ்ணு தூதன் ஓடி வந்துட்டான். உடனே விஷ்ணு தூதன் ஓடி கிடைக்கிற அஜாமின உபாக்கியான கதையை கேட்கிறவனோ, அப்ப அத்தனை பாபம் தொலைகிறதனோ. அப்ப பகவானுக்கு முன்னாடி சரி சுவாமி அத்தனை பாபம் தொலையுது, சிவபெருமானுக்கு தெரியாதுன்னா முன்னாடி பண்ணிட்டார், சண்டை போட்டார். எதனால?
தமோ குணத்தின் ரஜோ குணத்தெல்லாம். இப்ப அந்த பாபத்தெல்லாம் தொலையணுமனோ, அதனால ஸ்தோத்திரம் பண்றார். என்ன ஸ்தோத்திரம்? மூவுலகும் பூத்தவனே என்று போட்டிட. இப்ப இவர் எதற்கு சுவாமி ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, பண்ணிட பாபத்தை போக்கணுமனோ. நாமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றோம்னா பாவம் போக்குறதுனா போக்கணுமனோ, அதான் ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப திருநாம சங்கீர்த்தன ஸ்தோத்திரம் பண்றார். இத்தனை நாள் பண்ணிட பாவங்கள்னா கிருஷ்ண அனுஸ்மரணத்தாலே தொலையும். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொன்னாலே போறோம், ஒரு தடவை சொன்னாலே போறோம். நமக்கு பெருசா இந்த மந்திரம் தெரியணும், அந்த மந்திரம் தெரியணும், அந்த மந்திரம் தெரியணும். இது இந்த விஷ்ணு நாமம் இருக்கே, சகல பல பிரஜோகி விஷ்ணுகு, எந்த பலத்தை வேணா கொடுக்கும். சரி, பலத்தை கொடுக்குற பாபத்தை தொலைமானா, எந்த பாபம், இன்ன பாபம் அந்த பாபம் ஒரு கணக்கு கிடையாது. எந்த பாபத்தையும் தொலைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு ஒண்ணு தெரியுங்களா. அப்ப கிருஷ்ண ஸ்மரணத்தால தெரியும். இப்ப கிருஷ்ணநாமத்துக்கு அர்த்தம் சொல்றார். கிருஷ்ணாம என்ன சொன்ன? கிருஷ்ண கிருஷ்ண என்ன சொன்னேன்? கிருஷ்ணன்னா இந்த விபூதின்னு பேரு. கிருஷ்ண கிருஷ்ணனா கருப்புன்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணன் இந்த பூமிக்கு இந்த விபூதிக்கு கிருஷ்ணன்னு பேரு. கிருஷ்ண நக கிருஷ்ணஹா நகா சம்ஸ்கிருத பாஷை, இது தமிழ்ல நீங்க எடுத்துக்காதீங்க. நகா நகான்னா நகா என்பது அந்த விபூதி. கிருஷ்ண கிருஷ்ண இந்த பூமி, நகான்னா அந்த விபூதி. அந்த விபூதி ஸ்ரீவைகுண்டம். அப்ப கிருஷ்ண என்கிற சப்தத்திலேயே இந்த விபூதி என்று சொல்லக்கூடிய இந்த 17-14 லோகங்கள், நகா என்று சொல்லக்கூடிய அந்த விபூதியாக ஸ்ரீவைகுண்டம். அப்ப கிருஷ்ண சப்தத்தாலே உபய விபூதியும் சொல்லித்து. அப்ப நித்திய விபூதி என்ன, லீலா விபூதி என்ன, ரெண்டு சொல்றது. அப்ப ரெண்டு விபூதிக்கும் பரமாத்மா யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணான்னு ஒரு சப்தமே நித்திய விபூதி லீலா விபூதி சொல்றதுனோ, அந்த நித்திய விபூதி லீலாவின்னு சொல்ல இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா, கிருஷ்ண இந்த விபூதி பூமி, நகானா அதை கொடுப்பவன், இந்த விபூதியாக ஆனந்தத்தை கொடுப்பவன். இந்த லோகத்திலேயே கிருஷ்ணான்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு ஆனந்தம். ஆனந்தம் கொடுப்பானா? ஆனந்தம். முதல் அர்த்தம் கிருஷ்ண சப்தத்தாலே நித்திய விபூதி நீலா விபூதி ரெண்டையும் கொடுக்கக்கூடிய கிருஷ்ண சப்தத்துக்கு முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், இந்த லோகத்திலேயே ஆனந்தத்தை கொடுக்குறா சுவாமி. சுவாமி இந்த லோகத்துல ஆனந்தமா இருக்க வேண்டாமா? ஆனந்தம் என்ன சுவாமி, 4 பங்களா 4 கார்லாம் கொடுப்பாரா? அதெல்லாம் இல்ல, கிருஷ்ண பக்தியை கொடுப்பார். கிருஷ்ண பக்தியை தாண்டி மற்றொரு ஆனந்தம் இருக்கான்னா கிடையாது. கிருஷ்ண பக்திக்கு மேல எது ஆனந்தம் இருக்கா? எந்த அதான் ஆனந்தம். அந்த ஆனந்தோடைய எல்லை நிலை கொடுக்குறா இல்லையா? அதுதான் கொடுக்குறான். அப்ப பூமியில் உள்ளாருக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். அதுதான் மூவுலகம் பூத்தவனே. மூவுலகம் பூத்தினா ஜெகச்சசா அப்படித்தானே. அப்படி என்னன்னா மூவுலகம் ஏன்னா நாபியில் தான் கமலம் பூத்தது. பகவானுடைய நாபி இருக்கிற திருநாபி கமலம், நாபி கமலம், அந்த நாபி கமலம் தான் கமலம் பூத்தது இல்லையா? அந்த கமலம் பூத்ததுன்னு சொல்வதில் இவருக்கு ஆசை இல்லை. கமலம் பூத்தது ஜெகத் சிருஷ்டிப்பதற்காக. அதான் மூவுலகம் பூத்தவனே. பூத்தது நாபியில தான். அவருடைய பொட்டு என்று சொல்லக்கூடிய அந்த தொப்புள், அந்த தொப்புள் கொள்ளழகர் கல்லழகர் கொப்பூரில் எழுகமல பூழகர் ஆண்டாள் தெரிவித்தார் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜெகத்தை சிருஷ்டிப்பதற்காக கமலம் பூத்தது. ஆனா அந்த கமலம் பூத்த பகவான் நாபியில தானே. ஆனா பகவான் ஜெகத்தை பரிணமிக்கிறபடியாலே மூவுலகம் பூத்தவனே தெரிவிக்கிறார் இல்லையா? அப்பனா உபாதான காரணம் தானே. பகவத் தத்துவம் தானே உபாதான காரணம். இதுல 3 காரணம் சொல்லிடு, அதையும் சொல்லிடு. 3 காரணமா பகவான் இருக்கான். வேர் முதலாய் வித்தாய். 3 காரணம் என்னன்னா, இப்ப ஒரு பானை பண்ணணும். பானை பண்ணணும்னா யாரு பானை பண்றோம்? பானை கொயவன் இருக்காரணும். அந்த கொயவனே பானை பண்றதுக்கு அவர் கொயவன் இருக்கார். ஆனா பானை பண்றதுக்கு என்ன வேணும்? ரா மெட்டீரியல் மண்ணு வேணுமோனோ, மண்ணு. அதுக்கப்புறம் அந்த பானை பண்றதுக்கு உபகரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது வேணுமோனோ. இது 3 இருந்தா தான் பண்ண முடியும். இந்த 3க்கு தான் நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம்னு பேரு. கொஞ்சம் இதை என்ன புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தா கிருத்தகம் பார்த்தோம். ஒன்னும் சிரமம் இல்லை, நல்லதான் புரிஞ்சுட்டோம். இப்ப அதே போல நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம், 3 காரணம். இந்த 3 காரணம் இருந்தாதான் ஒரு பொருளே பண்ண முடியும். இப்ப பானை பண்ணணும்னாலே
அதுக்கு நிமித்த காரணம் குயவன், உபாதான காரணம் மண்ணு, சககாரி காரணம் தண்டு தறி சக்கரம் வந்து கொம்பு இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சககாரி காரணம். அப்பனா உதவி பண்றதுக்கு டூல்ஸ், அந்த உபகரணங்கள், அந்த உபகரணங்கள் இது சக்கரம் ஒண்ணு இருக்க, சக்கரத்தை சுத்தி விட்டதா அப்படியே பண்ண பிடிச்சுன்னா அப்படியே பானை பண்ண முடியும். அப்ப அதெல்லாம் வேணும். ஆனா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கணுமோனும், இந்த உலகத்துல சிருஷ்டிக்கணும்னாலே அப்ப 3 காரணம் வேணும். ஒண்ணு நிமித்த காரணம், அது நிமித்த காரணம் பகவானா வச்சுக்கலாம். உபாதான காரணம் மண்ணு வேணுமோனோ, அது என்ன சுவாமி, அது மண்ணு இருக்குன்னா அப்ப முன்னே மண்ணு இருந்ததா, எப்ப இருந்ததுன்னு கேப்பா. அப்ப மண்ணும் வேணும், அதுக்கப்புறம் படைப்பதற்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் அதுவும் வேணுமோனோ. இந்த 3மே பகவான். சாமானிய லோகத்துல 3மே ஒருத்தரா இருக்க மாட்டார். இப்ப கொயவனே மண்ணா இருப்பாரா? இருக்க மாட்டார். கொயவனே இன்ஸ்ட்ருமெண்டா இருப்பாரா? இருக்க மாட்டார். ஆனா கொயவனே இந்த பாருங்க, பகவானே மண்ணாவும் இருக்கார், பகவானே இன்ஸ்ட்ருமெண்டாவும் இருக்கார். அதான் நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம்னு பேரு. பிரதானமா ஸ்ரீபாஷ்யத்துல எடுத்திருக்கார். ஸ்ரீபாஷ்யம் வந்து ஜெகத் சிருஷ்டி என்னவா பண்றதுன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா லோகத்தை இந்த மாதிரி பண்ண முடியாது. கொயவனே மண்ணா இருப்பாரா? மண்ணா இருக்க மாட்டார். மண்ணை கொண்டு பானை பண்ணுவார், மண்ணை கொண்டு. அதுக்கு மேல அந்த சக்கரம் என்ன தடி என்ன வைத்துக் கொண்டு இதன் துணை கொண்டு பானை பண்றார். இது கொயவனுக்கு உண்டான தன்மை. ஆனா கொயவன் தான் நிமித்த காரணம். சாமானியம் நம்ம நிமித்த காரணமா நம்ம இருப்போம் தவிர உபாதான காரணமாகவோ சககாரி காரணமா நாம இருக்க முடியாது. ஆனா பகவான் 3 விதமான காரணமா இருக்கார். அதுதான் வேறு முதலாய் வித்தாய், எதுவும் தெரியல. அதுதான் என்னது, மூவுலகும் பூத்தவனி. நிறைய விஷயம் போயாச்சுன்னா இதுக்கு ஸ்ரீபாஷத்துக்கு போயாச்சுன்னா எங்கேயே போயிடும். எதுக்கு சொல்லுன்னா மூவுலகம் பூத்தவனே, அப்ப ஜெகத் ஜசகா அப்படிங்கிற, அப்ப ஜெகத்தோடு தெரியுது இல்லையா, ஜெகத் அனைத்தும் இவனே, ஜெகத் சர்வம் ஷரீரந்தே, ராமாயண ஸ்லோகம். அப்ப அதனா ஜெகத்தாலே தான் உபாதான காரணமா இருக்கிறான். இவரே சிருஷ்டிக்கிறார், இவரே எல்லாம் பண்றார். இவர் பகுஷ்யாம் பிரஜாயேய, நான் பலபடிகாலாக ஆக கடவேன். பகவான் சிருஷ்டிக்கும் போது என்ன திரும்பினா, நானே பலபடியாக ஆக கடவேன். அதனாலதான் எந்த ஒரு பொருளை எடுத்திருந்தாலும் அது பகவான், எந்த வஸ்து எடுத்திருந்தாலும் அது பகவான். இந்த வஸ்து இந்த வஸ்து இந்த வஸ்து இது வேறு இது வேறும் கிடையாது. எல்லா வஸ்துவும் பகவானைத்தான் குறிக்கும். இது பராசர மகரிஷி தெரிவிக்கிறார், வியாச பகவான் தெரிவிக்கிறார், பிரம்மசூத்திரத்தை ரொம்ப நாளா தெரிவிக்கிறார். இதுவும் சொல்ல வந்தனா, அப்ப அப்படி இருக்கச்சேது இந்த ஜெகத்தே நீ என்கிறது சாஸ்திரம். இந்த ஜெகத்தே நீ, ஜெகத்து வேற இல்ல நீ. அப்பனா ஜெகத்தே நீ என்ன, இந்த அத்வைத்தம் இல்ல. அப்ப இந்த அப்பனா பகவானும் இந்த இதுவும் ஒன்னா, எல்லாம் ஒன்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுன்ற அது இங்க சொல்ல வரல. ஜெகத்தும் பகவானும் ஒன்னா, ஜெகத்தை உபாதான காரணமா சிருஷ்டிக்கிற. அப்பனா அப்ருதக் சித்த விசேஷமா இருக்கு, அப்ருதக் சித்த விசேஷமா இருக்கு. புரியத்துக்கா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது அவுட் ஆஃப் தி இதுதான் கான்ட்ராக்ட்னா. இன்னொரு இந்த வேட்டி இருக்கணும், வெள்ளை வேஷ்டி, இந்த வெள்ளை வேஷ்டி இருக்கணும். இப்ப இந்த ஜெகத்தே பகவான்னு சொல்லியாச்சு. அப்ப ஜெகத்தும் பகவான் ரெண்டும் ஒன்னானா ஒண்ணு கிடையாது, தனித்தனிதான். ஜெகத்து வேறு பகவான் வேறு தான். இதுக்கு பேதஸ்ருதின்னு பேரு. இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். இப்ப இது வெள்ளை வேஷ்டிதுன்னு, இதுல வெள்ளைன்றது வேறு, வேஷ்டின்றது வேறா? ஆமா, வெள்ளைன்றது வர்ணத்தை குறிக்கும், வேஷ்டி என்பது நூலை குறிக்கும். அப்ப வெள்ளை வேஷ்டி சொல்லிட்டு இருக்கணும், வெள்ளை என்பது வேறு வேஷ்டி என்பது வேறுன்னு சொல்லியாச்சு. சரி சுவாமி, அப்ப இந்த வெள்ளையை தனியா பிரிச்சு கொடுங்க, வேட்டியை தனியா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. அப்ப ரெண்டும் ஒன்னா? ஒண்ணு இல்லை. இதே போல இந்த ஜெகத்தும் பகவானும் ஒன்னானா ஒண்ணு கிடையாது. அப்ப பிரிச்சு கொடுங்க, பிரிக்க முடியாது. இதுக்குதான் அப்ருதக் சித்த விசேஷன்னு பேரு. என்ன புரிஞ்சுங்க, அப்ருதக் சித்த விசேஷன்னு பேரு. பிரிக்க முடியாது, ஆனா வெவ்வேறு. இதே போல இந்த வெள்ளையும் வேட்டியும் வேறுதான், பிரிக்க முடியும். ஒருத்தர் சொன்னார், சுவாமி இங்க போட்டுடுறேன் சுவாமி, இங்க போட்டதுன்னா ப்ளூ கலர் வந்துடுறதுன்னா, அந்த மாதிரி இல்ல, தனியா இதுல இருந்து எடுக்கணும். இதுல இருந்து வெள்ளைய தனியா எடுக்கணும், வேட்டியை தனியா எடுக்க முடியும்னு எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒண்ணுத்துக்கு இயைந்து இருக்கு இல்லையா, அதைத்தான் ஜெகத் சர்வம் ஷரீரந்தேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதை தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப இத்தனை தூரம் இருக்கச்சேதே அதைத்தான் மூவுலகம் பூத்தவனே, அப்ருதக் விசேஷமா இருக்குன்னு. இதத்தான் ஆழ்வார் 6-9 திருவாய்மொழியில நீராய் நிலனாய் தீயாய் காலாய்
நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் நீயே சிவன், நீயே அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, நீயே நீர், நீயே நிலம் அப்படின்னார். அதைத்தான சுவாமி நாங்க சொல்லணும். அதைத்தான் சொன்னா அவளுக்கு நீ அந்தரியாமியா இருக்க, அவளுக்கு அபிரதப்சித்த விசேஷமா இருக்குன்னு அர்த்தமே தவிர அவரே வேணும் அர்த்தம் நீராய். அப்ப நீராய்னா இதுக்கு சாமானாதிகரண்யன்னு பேரு. சாமான பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திக்கு சாமானாதிகரண்யன்னு பேரு. அது எங்கேயோ பயின்று இருக்கு, எங்கேயோ ஸ்ரீபாஷத்துக்கு எல்லாம் பயின்று இருக்கான். ஸ்ரீபாஷத்துக்கு போயாச்சுன்னா அவ்வளவுதான், ராமானுஜன் எங்கே போய் இருக்கட்டும், இதோட இதை நிறுத்திப்போம். அப்பனா என்ன அர்த்தம்? மூவுலகம் பூத்தவனே என்று கோட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தம்னா என்னன்னா அந்த மூவுலகம் நீயே அப்படின்னு அர்த்தம். நீயே பிரம்மம், நீயே எல்லாம், நீயே இல்லை அப்படின்னா அவரே அவரே அவரேனா அதுக்கு அந்தரியாமையா இருக்கான்னு அர்த்தம். மூவுலகம் பூத்தனை அப்ப உபாதான காரணமா இருக்கார், நிமித்த காரணமா இருக்கார், சககாரி காரணமா இருக்கார். மேலும் தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. இது எங்க தெரியுதுன்னா அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காமிச்சானு அர்ஜுனனுக்கு காமிச்சிருக்கச்சு அப்ப கவரார். ஓ நீதான் பிதா, நீதான் புத்திரன், நீதான் எல்லாம், நீதான் எல்லாம், எல்லாம் நீ 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 தெரியல. எத்தனை தப்பு பண்ணிருக்கே கிருஷ்ணா, உன்னை என்னவா சொல்லியிருக்கேன், ஹே யாதவா, ஏ கிருஷ்ணா, என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்கேன், இது எத்தனை நீ சமிக்கணும் சமிக்கணும் சமிக்கணும், ஏ கிருஷ்ணா ஏ யாதவா அப்படின்னு சிறுபில்லத்தனமான சொல்லியிருக்கிறோன்னு. இத்தனை நாய் சிறுபில்ல பேரை சொல்லணும். இப்ப தெரிஞ்சுண்ட நீ பெரியவன்னு, இப்ப தெரிஞ்ச நீதான் புருஷோத்தமன் தெரிஞ்சுக்கணும் தெரிவிக்கிறா இல்லையா? அதே போல இந்த இடத்துல என்ன தெரிகிறது, இத்தனை நாய் சிவபெருமான் தெரிஞ்சுக்கல, இப்ப தெரிஞ்சுட்டாரு. ஓ நீதான் பெரியவன், நீதானா மூவுலகம் பூத்தவன். என்ன சரி சுவாமி, இந்த ருத்ரன் எப்போது எல்லாம் தோத்தாரு ஒரு கணக்கை கொடுக்கிறார். எப்போதெல்லாம் தோத்தார்னு ஒரு கணக்கை கொடுக்கிறார். அது அந்த கணக்கு அவ்வளவுதான் தேவை. ஏன்னா பூர்வ காலத்துல தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அர்த்தம், அதாவது இவர்களெல்லாம் என்ன பண்ணான்னா சில இடத்துல எல்லாம் இவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வைபவத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் ஒரு தேவ தச்சனை கூப்பிட்டு பெரிய என்ன பண்ணார், பெரிய ஒரு வில்ல பண்ண சொல்லியிருக்கார். சாரங்கத்தை பண்ண சொன்னார். சாரங்கத்தை பண்ண சொல்லி அந்த சாரங்கத்தை கொடுத்து இது ரெண்டு பேரும் யுத்தம் பண்ண சொல்லியிருக்கா. பகவான் பார்த்து ஓங்காரம், ஒரு ஓங்காரம் தான் சிவதனுசு விஷ்ணு தனுசு பார்த்தோம்னு பகவான் ஓங்காரம் பண்ண உடனே அந்த சிவதனுசு போயிடுத்து. அந்த சிவதனுசு தான் யார்கிட்ட வந்து ஜனகரங்கிட்ட வந்தது. அது உடைஞ்சு போன தனுசு, ஏற்கனவே அது இருந்துலாம். அந்த சிவதனுசு அங்க வந்தது எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்து அந்த நிலையிலே இருக்கக்கூடிய இரண்டாவது மற்ற தேவதைகள் எந்த தேவதைகளும் கர்மவசத்துக்கு உட்பட்டவர்கள், எல்லாருக்குமே சம்சாரிகள்னு பேரு. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தது நித்தியசூரிகள கர்ம சம்பந்தம் கிடையாது, இவாள நித்தியசூரிகள கிடையாது. முக்தாத்மாவுக்கும் கர்ம சம்பந்தம் கிடையாது. இப்ப நம்ம இங்கிருந்து கிளம்பி அங்க போயிட்டோம், நமக்கு கர்ம சம்பந்தம் உண்டானா ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாம்பி உப்பைத்தி. கர்ம சம்பந்தமே நமக்கும் கிடையாது, நித்தியசூரிகளும் கிடையாது, பகவானுக்கும் கிடையாது. ஆனா இந்த தேவதைகளுக்கெல்லாம் கர்ம சம்பந்தம் உண்டு, கர்மத்தால வந்திருக்கா. இந்த கர்மம் தொலைஞ்சாத்தான் அவருக்கு அடுத்த ஜென்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்க போறது இல்லையா? அப்ப அகர்மவசியன் பகவான், அந்த அகர்மவசியமான பகவான் கர்மவஸ்தில இருக்கக்கூடியவாளோட சேர்த்து சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அத்தனை பேருக்கு அவித்தை ஞானமே இல்லாத தன்மை இருக்கு அவர்களாம். அதைத்தான் ஏன்னா விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இதான் பண்ணிட்டு இருக்கார். கூப்பிட்டு ரெண்டு தனுசு பண்ண சொல்லி அந்த தனுசு ஒருத்தர் கொடுத்த சண்டை போடாம தாங்க முடியாம ருத்ரம் ஸ்தோத்திரம் பண்றார். அப்போது பண்ணக்கூடிய ஸ்லோகம் தான் என்னன்னா அவர் பட்டபாடெல்லாம் அவருக்கு தெரியறது. தெரிஞ்சா கூட சில நேரத்துல அவருக்கு வந்து தமோ குணமும் ரஜோ குணமும், சில பேருக்குலாம் எத்தனைதான் பட்டாலும் திருப்பி சுவாமி என்ன பண்ற சுவாமி, இயற்கையான குணம் போக மாட்டேன்னு தெரிவிக்கிற இல்லையா? தமோ குணம் இருக்கிறபடியால யுத்தத்துக்கு வந்தார், தமோ குணம் ஒழிஞ்சபடியால இப்ப கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்றாரு. அப்பதான் என்ன சொல்ற மகாபாகும் கூடாது. இப்படி எங்கே தெரிஞ்சு கொண்டவன்னு கேட்க பட்டேன் சுவாமி நன்னா பட்டிருக்கேன், இப்ப ஞாபகம் வந்துருத்து, அதனால மகாபாகோன்னு ஏற்கனவே சொன்ன ஸ்லோகத்தையே இப்ப திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப போன தடவை பட்டது ஞாபகம் இல்லையா சுவாமி? இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது? இப்ப திருமவிஷாவை தெரிவிக்கிறா இல்லையா? இனி அறிந்தேன் ஈஷர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணம் நீ, கட்டவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நானும் தெரிவிக்க. அதே போல பட்டேன் இத்தனை நாட்களா பண்ணி தப்பு புருஷா பத்னியும் தெரிஞ்சுட்டேன். அதே எப்படி தெரிஞ்ச? நீ கொடுத்த சத்துவகுணத்தால தெளிந்தேன். தர்மம் முக்கியம். நாம என்ன நினைக்கிறோம், நம்மளாம் ரொம்ப நன்னா தெரிஞ்சுட்டேன் சுவாமி, காலட்சேபம் ரொம்ப நன்னா புரிஞ்சுட்டேன் அப்படின்னா
எப்படி புரிஞ்சுட்டோம்? ஓ, ஆனா எனக்கு ஞானம் இருந்தேன். ஒரு ஞானம் இல்ல, பகவான் கொடுத்த குணத்தால, அந்த சத்துவ குணத்தால பூர்ணமா தெரிஞ்சுட்டேன். இப்ப சிவபெருமான அந்த வார்த்தை சொல்றாரு, நீ கொடுத்த சத்துவ குணத்தால தெரிஞ்சுட்டேன், ஆனால் குணம் பிறந்தாதான் ஞானம் பிறக்கும். அப்ப நீதான் புருஷோத்தம் என்ற ஞானம் இப்ப பிறந்துட்டு, எப்ப சத்துவகுணம் வந்ததுன்னா அடிபட்டு இருக்கணும். அடிபட்டாலே அத்தனை நாள் வாசனை. ஏன்னா இதுல என்ன, அடிபட்டு விட்டதுன்னு இன்னைக்குமே பட்டாதான் தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி பட்டு விட்டணும், பட்டுதால் விடிய இப்ப சரண்யன் இவன் தான் தெரிஞ்சு, இப்ப தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னா இன்னைக்கு நீ புருஷோத்தமன் தெரிஞ்சு கொண்டேன், அதைத்தான் தெரியும். இதத்தான் என்ன தெரியாது, ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் இதுன்னு தெரிவிக்கிறார் நம்முடைய ஆழ்வாளே. ஆயர் புத்திரன் அல்லன் இவன் அருந்தெய்வம் தெரிவிக்கிறார் இல்லையா? இது இப்ப நல்லா எடுத்திருந்தாரு. அப்பனா ரஜோகுணம் தமோகுணம் தலையெடுத்தாலே எதிர்த்து போரிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். நிர்பந்தம் என்ன, அந்த எண்ணம் வந்துடும். சத்துவகுணம் வந்துட்டா நீதானே நீதானே அப்படின்னு வந்துடுறா. இப்ப பகவானை சேவிச்ச உடனே சத்துவகுணம் வந்துடுது. சத்துவகுணம் வந்தபடியாலே இவருக்கு மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட வானன் பிழை பொறுத்த. இப்ப வானன்னா அந்த பானாசுடைய பிழையை பொறுத்தார். பிழையை பொறுத்தார்னா சரணாகதி பண்ணதே சிவபெருமான். பானாசுரன் சரணாகதியே பண்ணல, சரித்திரத்திலே கிடையாது. ஆனா அவனை பொறுத்திருக்கார். ஏன் பொறுத்திருக்கார், எதனால பொறுத்திருக்கார்? அவனை கொல்லவே இல்லை, பானாசுரனை கொல்லவே இல்லை. ஆனா 998 கைகளை அறுத்துட்டார். மிச்சம் மொத்தம் 1000 கைகள் அவருக்கு. 998 கைகளை உடைச்சிட்டார். மேற்கொண்டு 2 கையை மட்டும் விட்டுக்கார். ஏன் சுவாமி கொல்லலை, எதனால கொல்ல? சரணாகதியும் பண்ணலையே, கொண்டு இருக்கலாமே, ஏன் கொல்லல என்னன்றது நாளை தினம் கார்த்தால பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பாகவதால் திருவடிகளே சரணம்.